அனைவருக்கும் அன்பு வணக்கம். கொடுக்கிறேன் என்று நினைப்பவனே, கொடுப்பதற்கு நீ யார்? நீ கொடுப்பதாக நினைப்பதெல்லாம் உனக்கு கொடுக்கப்பட்டதல்லவா? உனக்கு கொடுக்கப்பட்டதெல்லாம் உனக்காக மட்டும் கொடுக்கப்பட்டதல்ல. உண்மையில் நீ கொடுக்கவில்லை, உன் வழியாக கொடுக்கப்படுகிறது. நீ ஒரு கருவியே. இசையை புல்லாங்குழல் கொடுப்பதில்லை, இசை வெளிப்படுவதற்கு அது ஒரு கருவியே. இயற்கையை பார், அது கொடுக்கிறோம் என்று நினைத்து கொடுப்பதில்லை. தேவை உள்ளவன் அதிலிருந்து வேண்டியதை எடுத்துக்கொள்கிறான். நீயும் இயற்கையின் ஓர் அங்கம் என்பதை மறந்துவிடாதே. கொடுப்பதற்குரியது பணம் மட்டும் என்று நினைக்காதே. உன் வார்த்தையும் ஒருவனுக்கு தாகம் தணிக்கலாம். உன் புன்னகையும் ஒருவன் உள்ளத்தில் விளக்கேற்றலாம். ஒரு பூவை போல் சப்தமில்லாமல் கொடு, ஒரு விளக்கை போல் பேதமில்லாமல் கொடு. உன்னிடம் உள்ளது நதியில் உள்ள நீர் போல் இருக்கட்டும். தாகமுடையவன் குடிக்க தண்ணீரிடம் சம்மதம் கேட்பதில்லை. கொடு, நீ சுத்தமாவாய். கொடு, நீ சுகப்படுவாய். கொடு, அது உன் இருத்தலை நியாயப்படுத்தும். கவிக்கோ அப்துல் ரஹ்மானின் வரிகளை தொட்டு அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று உயராய்வு மற்றும் வேல் அலைவரிசையில் மொஹரம் சிறப்பு உரையரங்கம் நிகழ இருக்கிறது. முதற்கண் அனைத்து உலகத்தமிழ் இஸ்லாம் உறவுகளுக்கு மொஹர தினம் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வு ஒரு அருமையான நிகழ்வு என்பதில் சற்று மையமில்லை. இந்த ஊரடங்கு நோய் தொற்று காலத்தில் நாமெல்லாம் உண்மையான உறவுகளையும் அன்பையும் நேசங்களையும் பாசங்களையும் தேடிக்கொண்டிருக்கிறோம். இந்த சோக காலகட்டத்தில் நமக்கான சுகமான உறவுகள் கிடைத்திருக்கிறது. உள்ளங்கள் ஒன்றாகி இருக்கிறது. அந்த வகையில் இந்த மொஹரம் நாளில் நம் உலகத் தமிழ் மாணவர்கள் அனைவரையும் போற்ற வேண்டும், வாழ்த்துகளையும் கருத்துகளையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கில் இந்த அரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு ஒத்துழைப்பு நல்கிய நம் அன்பான பங்கேற்பாளர்கள் சஹாரா கவிஞர் அபுதாஹிர் நூரானி, மெரினா பானு, ஷகிலா, முகமது மன்சூர், கமருநிசா இவர்களுக்கு என் மகிழ்வான வணக்கம். அடுத்து மொஹரம் நல்வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்ட திருவிக அரசு கலைக்கல்லூரியின் முன்னாள் முதல்வர் முனைவர் பெர்னிஸ் பென்னட் அவர்களுக்கும், தமிழ் உயராய்வுத்துறையின் பேராசிரியர்கள் திருமறை புரவலர் முனைவர் சோ குமரேசமூர்த்தி அவர்களுக்கும், சீர்காழி சொற்கோ முனைவர் சோ கோதண்டராமன் அவர்களுக்கும், ஏடிஎம் கல்லூரியின் பேராசிரியர் பிரசில்லா அவர்களுக்கும் என் நல்வணக்கம். மற்றும் இந்நிகழ்ச்சியின் தொகுப்பாளர் ஆர்த்தி ஆரோக்கியசாமி அவர்களுக்கும், தொகுப்பாளினி அமிழ்தினி அவர்களுக்கும், இசை பலகை வாசித்த சிவபிரணவன் அவர்களுக்கும் என் அன்பு வணக்கம். ஆன்றோர்கள், சான்றோர்கள், பயனர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். உலகத்தமிழ் மாணவர்களே, வாருங்கள், தமிழால் இணைவோம். நான் உங்கள் முனைவர் சே அஜித்தா, துறை தலைவர், தமிழ் உயராய்வுத்துறை, திருவிக அரசு கலைக்கல்லூரி, திருவாரூர். மீண்டும் ஒரு முறை அனைத்து இஸ்லாமிய தமிழ் உறவுகளுக்கு மொஹர தினம் நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகின்றேன்.
நன்றி, வணக்கம். இனிய முஹர்ரம் தின நல்வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு முழுவதும் இனிதாக அமைய அல்லாஹ்வை வேண்டுவோம். இந்த புத்தாண்டில் அல்லாஹ் உங்கள் மீது அளவற்ற அன்பையும் அருளையும் பொழிந்து ஆசீர்வதிப்பார். உலகம் முழுவதும் உள்ள இஸ்லாமியர்களால் அனுசரிக்கப்படுகின்ற புனித ரமலான் பண்டிகைக்கு பின் வருகின்ற இரண்டாவது புனித மாதம் முஹர்ரம் என்று அழைக்கப்படுகிறது. இறை தூதர் முஹம்மது நபிகளால் அல்லாஹ்வின் புனித மாதம் என்று அழைக்கப்பட்ட மாதம் இந்த மாதம். இந்த முஹர்ரம் தின சிறப்பு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும் திருவிக அரசு கலைக்கல்லூரி தமிழ் உயர் ஆய்வுத்துறை தலைவர் முனைவர் அஜிதா அவர்கள் மற்றும் வேல் அறக்கட்டளையின் சார்பாக அனைவரையும் இந்த உரையரங்கத்திற்கு வருக வருக என வரவேற்கிறேன். வாருங்கள் உறவுகளே, காணொளிக்குள் செல்லலாம். நான் உங்கள் அமிர்தினி. நன்றி, வணக்கம். அனைத்து நெஞ்சங்களுக்கும் அன்பு வணக்கம். இது உயராய்வு மற்றும் வேல் அலைவரிசையின் சிறப்பு காணொளி தொகுப்பு. அனைவருக்கும் இனிய முஹர்ரம் பண்டிகை வாழ்த்துக்கள். சாமானியராயிருந்து சாதனையாளராய் மாறியவர். பிரபல தொலைக்காட்சிகளான ராஜ், வேந்தர், கலைஞர் என பலவற்றில் பட்டிமன்ற பேச்சாளராக வலம் வருபவர். அடுத்து என்ன செய்வது என குழம்பும் மனங்களுக்கு தனது பேச்சால் தன்னம்பிக்கை தருபவர். இப்படி வியப்பூட்டும் பல்திறன் பேச்சாளர்தான் சஹாரா கவிஞன் அபுதாஹிர் நூரானி ஐயா அவர்கள். சிறந்த சமூக சேவகர். சமூக விழிப்புணர்வுக்காக மேடைகள் பல ஏறியவர். இந்தியர்கள் கொண்டாடும் மகிழ்வு நிறைந்த விழாவான முஹர்ரம்பத்தின் வரலாற்றினை நாம் அறியாத பல செய்திகளை கூறி நம்மை வியப்பில் ஆழ்த்தி நம் உள்ளம் கவர வருகிறார் சஹாரா கவிஞன் ஐயா அபுதாஹிர் நூரானி அவர்கள். பிறந்து சிறந்த மொழிகளில் சிறந்தே பிறந்த எம்மொழியாம் தமிழ் மொழியை என் நாவில் உலவவிட்டு என்னை தமிழனாக படைத்த என் இறைவனை வணங்கி எல்லா புகழும் இறைவனுக்கே என்ற புகழ் மாலையும் சூடி தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்ற பாவேந்தரின் வரிகளோடும் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னையும் செய்துவிடல் என்ற வள்ளுவனின் வாக்கோடும் என்னுடைய வார்த்தையினை ஆரம்பம் செய்கின்றேன். இந்த காணொளியை காணக்கூடிய அனைத்து மக்களின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டும் என்று கூறி அனைவர்களுக்கும் என்னுடைய முஹர்ரம் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். முஹர்ரம் என்று சொன்னால் இஸ்லாமிய மாதங்களின் முதல் மாதமானது முஹர்ரம் மாதம். இந்த முஹர்ரம் மாதம் வரலாறுகள் நிறைய பொதிந்த மாதம். முஹர்ரம் மாதத்தினுடைய சிறப்புகள் எக்கச்சக்கமானதாக இருக்கிறது. அதிலே குறிப்பாக முஹர்ரம் தினம் என்று சொல்லி முஹர்ரம் மாதத்தினுடைய 9, 10 அதாவது குறிப்பாக 10வது நாள், இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாளை ஆஷுரா தினம் என்று சொல்லி அதை கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்வெல்லாம் இருக்கிறது. கொண்டாடக்கூடிய நிகழ்வு என்று சொன்னால் எந்த வகையில் கொண்டாடுவார்கள் என்பதை பார்ப்பதற்கு முன்னால் எதற்கு இந்த 10வது நாளை மட்டும் இவ்வளவு ஒரு சந்தோஷமானதாக கொண்டாட வேண்டும் என்பதையும் நாம் காண வேண்டும். காரணம், இந்த முஹர்ரத்தினுடைய இந்த 10வது நாள் இருக்கிறது அல்லவா, இந்த நாள் என்பது இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல யூத மதத்தை சார்ந்தவர்களுக்கும் இது ஒரு புனித நாள் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். காரணம், இதற்கு வரலாறு மிக நீண்டதொரு வரலாறு. அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் என்று இஸ்லாத்திலே குறிப்பிடுவார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் சொல்வார்கள் மோசஸ் என்று சொல்வார்கள். அந்த மோசஸ் என்று சொல்லக்கூடிய அந்த இறை தூதரனுடைய அந்த விஷயத்தை பற்றி தான் இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள் குறிக்கிறதாக இருக்கிறது. அதாவது எகிப்து தேசத்திலே 2 சமூகத்தை சார்ந்தவர்கள் இருந்தார்கள். எகிப்து தேசத்திலே 2 சமூகத்தை சார்ந்தவர்கள் இருந்தார்கள். அதில் ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள் கிப்புத்திகள் என்று சொல்லப்படுவார்கள். இந்த கிப்புத்திகள் என்று சொல்லக்கூடியவர்கள் மிக உயர்ந்த பணக்காரராக
உயர் சமூகமாக உயர் ஜாதியாக தங்களை அடையாளப்படுத்தி கொண்டு அவர்களுக்கு கீழாக இருக்கக்கூடிய பனு இஸ்ரவேலர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டத்தாரை அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள். அதாவது இந்த பனு இஸ்ரவேலர்களை அடிமைகளாக வைத்திருந்தார்கள். பனு இஸ்ரவேலர்களை நம்மளுடைய காலத்தில் நம்மளுடைய இதிலெல்லாம் இருந்ததல்லவா, ஒரு காலத்திலே மேல் சட்டை போடக்கூடாது, துண்டை தோளில் போடக்கூடாது என்ற நிலையெல்லாம் இருந்ததல்லவா ஆதிக்க சமூகத்தின் காரணமாக. அதே போல் ஒரு ஆதிக்க சமூகத்தை அந்த கிபுதிகள் பனு இஸ்ரவேல் மேல் தொடுத்திருந்தார்கள். அதாவது மிகப்பெரிய அளவிலே ஒரு கொடுங்கோல் ஆட்சிக்கு ஒரு உதாரணமாக அந்த கிபுதிகள் இருந்தார்கள். அந்த கிபுதி வம்சத்தை சார்ந்தவன் தான் அந்த நாட்டினுடைய அரசனாகவும் இருந்தான். அவன் பேர் ஃபிரௌன் என்று சொல்லப்படும். அந்த ஃபிரௌன் என்று சொல்லக்கூடிய அந்த அரசன் மிக ஒரு கொடூரமான குணம் கொண்டவன். எந்த அளவுக்கு என்று சொன்னால், தன்னை கடவுள் என்று அடையாளப்படுத்திக் கொள்வான் மக்களிடத்திலே. நான் தான் கடவுள், என்னை தவிர வேறு யாரும் கடவுள் கிடையாது அப்படின்னு சொல்லுவான். அதை யாராவது எதிர்த்தார்கள் என்று சொன்னால் அவங்கள அதே இடத்துல முடிச்சிருவான். அப்போ இந்த ஒரு கொள்கையை கொண்டவனாக இருந்தான் ஃபிரௌன். இதை மட்டும் இல்லாமல் தன்னுடைய சிலையை மிகப்பெரிய அளவில் வடிவமைத்து அந்த சிலையை எல்லா மக்களையும் வணங்க சொன்னான். யார் யாரெல்லாம் அந்த சிலையை வணங்க மாட்டேன் என்று சொல்கின்றார்களோ, அதாவது ஃபிரௌனுடைய சிலையை யார் யாரெல்லாம் வணங்க மாட்டேன் என்று சொல்கிறார்களோ அவர்களை கொலை செய்யக்கூடியவனாக, ரொம்ப ஒரு கடுமையான மனம் கொண்டவனாக, ஒரு அரக்கனாக வாழ்ந்தான் அந்த ஃபிரௌன். அவனுடைய வரலாற்றிலே மிக ஒரு முக்கியமான நிகழ்வு எது என்று சொன்னால், அவனுக்கு அடிக்கடி கெட்ட கனவுகள் வந்து கொண்டிருந்தது. இந்த கெட்ட கனவுகள் வந்து கொண்டிருந்ததின் காரணமாக அவனுக்கு இந்த ஜோசியத்திலே அதிக ஈடுபாடு கொண்டவன் அவன். அதாவது ஜோசியக்காரர்களை வைத்து, குறி சொல்பவர்களை வைத்து நிறைய விஷயங்களை கேட்பான். அப்போ தொடர்ந்து தினமும் ஏதோ ஒரு கனவுகள் வந்து கொண்டே இருக்கிறதே, கெட்ட கனவாக இருக்கிறதே, அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் என்று தெரியவில்லை என்று சொல்லி குறி சொல்பவர்களை கூப்பிட்டு கேட்டான். கிட்டத்தட்ட பல நபர்களை கூப்பிட்டு கேட்டான். எனக்கு இப்படி தினமும் கெட்ட கனவாகவே வருகிறது, இந்த மாதிரி இதற்கு என்ன அர்த்தம் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த வந்திருந்த அத்தனை நபர்களும் சொன்னார்கள், ஒரு குழந்தை பிறக்க இருக்கிறது, அந்த குழந்தை பிறந்து பெரியவனானவுடன் உங்களை அழிக்க காத்திருக்கிறது என்று அந்த குறி சொல்பவர்களும் சொன்னார்கள். அவனுக்கு ஒரே கோபம் ஆயிடுச்சு. ஒரு குழந்தை பிறந்து என்னை அழிக்கப் போகிறதா அப்படின்னு சொல்லி கடுமையான கோபம் கண்ட அந்த ஃபிரௌன் இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது அப்போ குறிச்சொல்வோர் சொல்கிறார்கள், இதே மாதிரி வெள்ளிக்கிழமை இரவு அந்த குழந்தை தரிக்க இருக்கிறது, அதாவது அந்த குழந்தையை நீங்கள் தரிக்க விடாமல் செய்தாலே உங்களை அவன் கொலை செய்யாமல் விட்டு விடுவான் என்றெல்லாம் பல விதமான விஷயங்களை அந்த குறிச்சொல்பவர்கள், அதாவது ஜோசியக்காரர்கள் சொல்கிறார்கள். இதை நம்பிய அந்த ஃபிரௌன் கிட்டத்தட்ட வரலாற்றிலே பதிவு செய்கின்றார்கள், கிட்டத்தட்ட 12,000 நிறைமாத கர்ப்பிணிகளை கொலை செய்தானாம். காரணம், அதன் மூலியமாக பிறக்கக்கூடிய குழந்தை நம்மை அழித்து விடுமோ என்று பயந்த அந்த ஃபிரௌன் கிட்டத்தட்ட 12,000 குழந்தைகளை அழித்தான் என்று வரலாறுகள் பதிவு செய்கின்றது. அதை காட்டிலும் ஒரு கொடுமையான விஷயம் என்னவென்றால், அந்த ஃபிரௌன் அந்த குழந்தை எந்த குழந்தை என்று தெரியாததின் காரணமாக நிறைய குழந்தைகளை கொலை செய்து கொண்டே இருந்தான். நிறைய குழந்தைகளை வரலாற்றிலே பதிவு செய்கிறார்கள். கிட்டத்தட்ட 90,000 குழந்தைகளை கொலை செய்தான் என்ற வரலாற்றிலே பதிவு செய்கிறார்கள். அந்த அளவுக்கு பிறந்த குழந்தைகளை கொலை செய்தான். அப்படி நிறைய அரக்க குணம் கொண்டவனாக குழந்தைகள் என்று கூட பார்க்காமல் அந்த குழந்தைகளை கொலை செய்து கொண்டு இருந்தான். இதில் ஒரு நிகழ்வு என்னவென்றால், அந்த ஃபிரௌனுடைய அரசாங்கத்தில் மூத்த நிர்வாகியாக இருந்த இம்ரான் என்று சொல்லக்கூடியவர், இந்த இம்ரான் இருக்கிற அல்லவா, மிக சிறந்த புத்தி கூர்மை உடைய ஒருவர். ஃபிரௌனுக்கு என்ன ஒரு அறிவு சார்ந்த விஷயங்கள் தேவைப்பட்டாலும் அதை இம்ரானின் மூலியமாகத்தான் அவர் பெற்றுக்கொள்வார். அந்த அளவுக்கு அறிவு சார்ந்த விஷயம். அவருடைய சகோதரனுடைய மகளை, இம்ரானுடைய சகோதரனுடைய மகளை தான் ஃபிரௌன் திருமணம் செய்திருந்தான். அவருடைய பெயர் ஆசியா அம்மையார். ஃபிரௌனுடைய மனைவியின் பெயர் ஆசியா அம்மையார். ஃபிரௌன் எந்த அளவுக்கு கொடுங்கோல் ஆட்சியாக இருக்கிறானோ, கொடுங்கோலனாக இருக்கின்றானோ, அதற்கு அப்படியே மாற்றமாக இருக்கக்கூடியவர்கள் தான் ஆசியா அம்மையார். அதற்கு அப்படியே மாற்றமானவர்கள்.
எந்த அளவுக்கு இவன் கொடுங்கோலனாக இருக்கிறானோ அந்த அளவுக்கு தயால குணம் கொண்டவர்களாக ஆசியா அம்மையார் விளங்கினார்கள் என்பதாக வரலாற்றிலே பதிவு செய்கிறார்கள். அப்படி அவருடைய மனைவிக்கு அப்படியே தன்னுடைய கணவனுக்கு அப்படியே மாற்றமாக அவருடைய மனைவி இருந்தார்கள் என்று வரலாறு சொல்கிறது. அப்படி பல குழந்தைகளை கொலை செய்து கொண்டே இருந்தான். கிட்டத்தட்ட 90,000 குழந்தைகளை கொலை செய்து விட்டான். 90,000 குழந்தைகளை கொலை செய்து விட்டான். இதற்கு பின்னாலும் அவனுக்கு அந்த கனவு வருகிறது. திரும்பியும் கூப்பிடுகின்றான், குறி சொல்பவர்களே, எனக்கு மீண்டும் அந்த கனவு வருகிறது, எனக்கு அந்த கனவு வருகிறது, நான் என்ன செய்ய என்று சொல்கின்ற பொழுது அப்போது அந்த குறி சொல்பவர் சொல்கிறார்கள், அந்த குழந்தை தரிக்க ஆரம்பித்து விட்டது என்று சொல்கிறார்கள். இந்த வெள்ளிக்கிழமை இரவு தரிக்க ஆரம்பிக்க இருக்கிறது என்று சொல்கின்ற பொழுது அந்த வெள்ளிக்கிழமை இரவிலே எந்த ஒரு கணவனும் தன்னுடைய வீடிலே தங்கக்கூடாது, எல்லாம் வெளியேறுங்கள் என்று சொல்கின்றான். ஆனால் எப்படியோ ஒரு மாற்றம், குழந்தை தரிக்கிறது. அந்த குழந்தை வேறு யாரும் இல்லை, இம்ரானுடைய குழந்தை தான். இந்த இம்ரான் கிப்தி வம்சத்தை சேர்ந்தவர் என்றுதான் ஃபிரௌன் நினைத்திருந்தான். ஆனால் அவர்கள் பனு இஸ்ரவேலை குலத்தை சார்ந்தவர்கள், அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள். அவர்களுக்கு குழந்தை தரிக்கிறது. குழந்தை தரித்ததற்கு பின்னால் குழந்தை தரித்து விட்டது என்று குறிகாரர்கள் சொல்கிறார்கள். குழந்தை தரித்து விட்டது, குழந்தை பிறந்து விட்டது என்றெல்லாம் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விஷயத்தை சொல்கிறார்கள். சொன்ன உடனே குழந்தை பிறந்து விட்டதா என்று ஒவ்வொரு வீடாக சென்று, எந்த வீட்டில் குழந்தை பிறந்திருக்கிறது என்று ஒவ்வொரு வீடாக சென்று அந்த இதை பார்க்குகின்றான். அப்பொழுது அவர் அந்த இம்ரானுடைய மனைவி பயந்து அந்த குழந்தையை ஒரு பெட்டியிலே போட்டு ஆற்றிலே அனுப்புகின்றார்கள். இது நீண்டதொரு வரலாறு. அதற்கு பின்னால் அந்த குழந்தை ஃபிரௌனிடத்திலேயே வளர்கிறது. அந்த ஃபிரௌனுடைய மனைவி எடுத்து அவர்களை வளர்த்துகின்றார்கள். அதற்கு பின்னால் வாலிப வயது அடைகிறார்கள். அது நீண்டதொரு வரலாறு. அந்த வரலாறுகளுக்குள்ளால் போனால் நேரம் பற்றாது. அதனால் பின்னும் அந்த இதுக்குள்ளே வருவோம். பல நாட்கள் அந்த நகரத்தை விட்டு வெளியேறிவிட்டார்கள். வெளியேறிவிட்டு ஒரு 8-10 ஆண்டுகளுக்கு பின்னால் மீண்டும் அந்த எகிப்துக்குள் நுழைகின்ற பொழுது அவனுடைய கொடுமைகள் உக்கிரத்தில் இருக்கிறது, ரொம்ப உக்கிரத்தில் இருக்கிறது. நான் தான் கடவுள் என்று அந்த ஒரு தெனாவெட்டிலே ஃபிரௌன் இருந்து கொண்டிருக்கின்றான். அப்போது இவர் போய் நேராக, நீ கடவுள் இல்லை, கடவுள் என்றால் ஒருவன்தான் கடவுள் என்று தன்னுடைய அந்த ஏகத்துவ கொள்கையை எடுத்து சொல்கின்றார். இதற்கு மறுப்பு தெரிவித்து எத்தனையோ நிகழ்வுகள் நடக்குகிறது. அந்த நிகழ்வுக்கு பின்னால் இவனுடைய கொடுமைகள் அதிகமானதின் காரணமாக இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார் அல்லவா, அவர்களுடைய அந்த கருத்துக்களை கேட்டு மக்கள் எல்லாம் இவர்களுக்கு பின்னால் வந்து விட்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு பின்னால் வந்து விட்டார்கள். இவர்களுக்கு பின்னால் வந்ததை கேட்ட அந்த ஃபிரௌனால் ரொம்ப கடுமையாக கோபப்படுகின்றான். இவர்களை எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்று எண்ணுகின்றான். நிறைய விஷயங்களை செய்கின்றான். அது ஏகத்துவ கொள்கையினுடைய விஷயங்களை நிறைய செய்கின்றான். அதை பற்றி பேசினால் மிக நீண்டதொரு வரலாறாக ஆகிவிடும். நிறைய விஷயங்களை செய்கின்றான், கொடுமைகளை செய்கின்றான். நிறைய விஷயங்களை செய்ததற்கு பின்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முடித்து கட்டிவிட வேண்டும், அந்த மக்களை அழித்து விட வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது அப்பொழுது இறைவனிடத்திலிருந்து மூசா அலைஹிஸ்ஸலாம், அதாவது மோசஸ் அவர்களுக்கு ஒரு அழைப்பு வருகிறது, ஒரு சத்தம் வருகிறது. நீங்கள் இந்த கடலை தாண்டி நீங்கள் செல்லுங்கள் என்பதாக வருகிறது. அந்த வருகின்ற பொழுது எல்லோரும் எல்லா மக்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு கடல் மார்க்கமாக தப்பித்து விடலாம் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முயற்சிக்கின்றார்கள். கடலுக்கு பக்கத்திலே வருகின்ற பொழுது இந்த செய்தியை கேள்விப்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களை கடலை தாண்டி சென்றுவிடக்கூடாது, அந்த மக்களை கடலோடு அழித்து விட வேண்டும், கொண்டு விட வேண்டும் என்று பெரும் படையோடு ஃபிரௌன் என்ன பண்ணுகிறான் என்று சொன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தாக்குவதற்காகவும் அந்த மக்களை அழிப்பதற்காக வேண்டியும் ஃபிரௌன் பெரிய கூட்டத்தோடு வருகின்றான். பெரிய கூட்டத்தோடு வந்து அந்த மக்களை எதிர்க்குகின்றான். அப்போ எல்லாம் பயப்படுகின்றார்கள். ஃபிரௌன் வந்துட்டு இருக்கிறான், நம்மளை கொலை செய்து விடுவானா, என்ன செய்கிறார் என்று கேட்கின்ற பொழுது மீண்டும் இறைவனிடத்திலிருந்து இவர் மூசா அலைஹிஸ்ஸலாம், அதாவது மோசஸ் அவர்களுக்கு அழைப்பு வருகிறது. உங்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த தடியை கடலில் அடியுங்கள் என்று ஒரு சத்தம் வருகிறது. வரலாற்றிலே பதிவு செய்கிறார்கள். அந்த தடியை எடுத்து கடலில் அடித்தவுடன் கடல் கிட்டத்தட்ட 72 பிரிவுகளாக பிரிகிறது. அந்த 72 பிரிவுகளுக்கு வழியாக அந்த நகரை விட்டு வெளியே வருகின்றார்கள். அந்த நகர் அதோடு சேர்ந்து ஃபிரௌனும் இருக்கிறான் அல்லவா, குதிரையில் வருகின்றான்.
குதிரையில் வந்து அந்த மக்களை எப்படியாவது பிடித்து விட வேண்டும் என்று சொல்லி அந்த கடல் மார்க்கமாக செல்லக்கூடிய மக்களை பின்தொடர்ந்தே வருகின்றான். அந்த மக்கள் மேலே ஏறுகின்ற பொழுது இவன் நடு கடலுக்கு வருகின்றான். கடல் அனைத்தும் மூடுகிறது. கடலிலே மூழ்கடிக்கப்பட்டு அவன் சாகடிக்கப்படுகின்றான். அந்த தனக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருந்த பெரும் மக்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருந்த அந்த கொடுங்கோலு மன்னனை இறைவன் அழித்தான் என்பதற்காக அந்த நாளை விசேஷமான நாளாக இஸ்லாமியர்கள் அந்த நாளிலே நோன்பு வைத்து இறைவனுக்கு விரதம் இருந்து அந்த நாளிலே அந்த மகிழ்ச்சியை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். இதை இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, யூதர்களும் அன்றைய நாளிலே கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் வரைக்கும் அதற்கு உதாரணமாக அந்த எகிப்து தேசத்திலே ஒரு மியூசியத்திலே அவனுடைய உடல் இன்று வரைக்கும் பாதுகாக்கப்படுகிறது என்ற ஒரு வரலாறும் இருக்கிறது. அந்த கடலிலே அழிந்து போன ஃபிரௌனுடைய உடல் கடைசி காலம் வரைக்கும், இறுதி நாள் வரைக்கும் பாதுகாக்கப்படும் என்று இறைவனுடைய ஆணை இருப்பதின் காரணமாக இன்று வரைக்கும் அது பாதுகாக்கப்பட்டு இருக்கிறதாக இன்று வரைக்கும் வரலாறு குறிப்புகள் இருக்கிறது. அதை நீங்கள் ஆய்வு செய்தால் தெரியும். அந்த அளவுக்கு ஒரு கொடுங்கோல் ஆட்சி செய்த ஒருவனை அடியோடு அழித்த தினமாக அந்த முஹர்ரம் 10 நாள் இருப்பதின் காரணமாக அந்த 10வது நாளை யூதர்கள் அந்த நாளை கொண்டாடுவார்கள். இஸ்லாமியர்கள் அந்த நாளை ஒரு நாளாக இல்லாமல் நமக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகத்தை நினைவுபடுத்த வேண்டும், அதை பெரிய அளவில் செயல்படுத்த வேண்டும். இஸ்லாமியர்களுக்கு மிக நெருக்கமானவர் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்பதின் காரணமாக 10வது நாள் மட்டுமல்லாமல் 9வது நாளும் அல்லது 11வது நாள் ஏதோ ஒரு நாள் அதிகபட்சமாக அந்த நாளிலே விரதம் இருந்து இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள் என்பதாக முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பதின் காரணமாக வருடம் முஹர்ரம் மாதத்தினுடைய 9, 10 அல்லது 10, 11 நாட்களில் இஸ்லாமியர்கள் விரதம் இருந்து அன்றைய நாளிலே இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு உன்னதமான நாளாக அன்றைய நாள் இருக்கிறது. வரலாறு மிக நீண்டதொரு வரலாறு, உங்களுக்காக சுருக்கமாக சொல்லியிருக்கின்றேன். எனவே வரலாறை தெரிந்து கொண்ட அனைவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பினை நல்கிய இந்த யூடியூப் சேனலுடைய நிர்வாகி அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை காணிக்கையாக்கி கொண்டு அதே போல இந்த சேனலை நீங்கள் அதிகமாக பயன்படுத்த வேண்டும், நீங்கள் அதிகமாக இதற்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல விஷயத்தையும் சொல்லி அனைவர்களுக்கும் நன்றிகளை உரித்தாக்கி கொண்டு என்னுடைய வார்த்தைக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்றேன். நன்றி. திருவிக அரசு கலைக்கல்லூரியின் முன்னாள் முதல்வர் முனைவர் திருமதி பெர்னிஸ் பெனட் உங்கள் முன். திருவிக கல்லூரியின் தமிழ் துறை சார்ந்த உயர் ஆய்வு மற்றும் வேல் வலையொலி மூலமாக பல்வேறு நிகழ்ச்சிகளை சிறப்பாக அரங்கேற்றி வரும் துறை தலைவர் முனைவர் அஜிதா மற்றும் பேராசிரியர் பெருமக்கள், அன்பிற்கினிய ஆற்றல் மிகு மாணவ மாணவியர் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களும் ஆசிகளும். தியாகத்தை நினைவு கூறும் நாளான முஹர்ரம் திருநாளின் நல்வாழ்த்துக்களை அனைத்து இஸ்லாமிய பெரியவர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாரார். புரட்சிகள் பல செய்த பாரதியின் புதுமை பெண்ணாய் வீரமும் விவேகமும் நிறைந்த சாதனை பெண்களின் வரிசையில் இன்று தனது பேச்சு திறமையினால் சாதனைகள் பல படைத்துக் கொண்டிருப்பவர்தான் மெரினா பானு அம்மா அவர்கள். சிறந்த சமூக சேவகரான இவர் தற்போது காரைக்கால் பிரெஞ்சு பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். பெண்கள் இன்று கால்பதிக்காத துறைகளே இல்லை. பெண் என்பவள் ஆளும் சக்தி என்று பெண்கள் முன்னேற்றத்திற்கு ஒரு வழிகாட்டியாய் விளங்கும் இவர் முஹர்ரம் பண்டிகையின் சிறப்பாக இஸ்லாத்தில் பெண்களின் உரிமைகள் என்ற தலைப்பில் வியப்பூட்டும் பல செய்திகளை நம்முடன் பகிர வருகிறார். வாருங்கள் கேட்போம். உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. இவ்வாற உயராய்வு முஹர்ரம் அரங்கத்தில் பங்கு பெற வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது பெயர் மெரினா பானு. நான் புதுச்சேரி யூனியன் பிரதேசமான காரைக்காலில் அரசு பிரெஞ்சு உயர்நிலைப் பள்ளியில் ஆங்கில பட்டதாரி ஆசிரியையாக பணிபுரிந்து வருகிறேன். இவ்வரங்கத்தில் எனக்கு
வழங்கப்பட்ட தலைப்பு இஸ்லாத்தில் பெண்களின் உரிமைகள். புனித வருடப்பிறப்பு திருநாளான முஹர்ரம் திருநாளில் இந்த நாளை ஒட்டி பெண்களின் உரிமைகளை பற்றி பேசுவது சால சிறந்தது என்று நான் நினைக்கிறேன். பெண்களின் உரிமைகளை, அவர்களுடைய சிறப்புகளை ஒரே நாளில் பேசி தீர்த்துவிடக்கூடிய தலைப்பு இல்லை. ஆயினும் எனக்கு அளிக்கப்பட்ட மணித்துளிகளில் உங்களுக்கு பெண்களின் சிறப்புகளை எடுத்து கூற விரும்புகிறேன். பெண் என்பவள் எப்படிப்பட்டவள்? குடும்பம் தழைக்க அன்பின் உரமிடுபவள் பெண். தன்னை உருக்கி வலியேற்று தான் சார்ந்த குடும்பத்தை வளப்படுத்த தன்னுள் பெரும் தேய்தலை ஏற்று காணப்படுகிறாள். தன் சுக துக்கங்களை தன்னுள் புதைத்து தன்னை சார்ந்திருப்போர் நலமாக வாழ விரும்புகிறாள். பெண்ணுக்கு ஆழியாக பறந்து விரியவும் தெரியும், நீராவியாக தன்னை சுருக்கிக் கொள்ளவும் தெரியும், பனியாக உருகி ஓடவும் தெரியும். உலகிற்கான வாரிசுகளை படைப்பது, சிந்தித்து செயலாற்றுவது, சகிப்புத்தன்மை, ஒருமுகப்படுத்தும் திறன், இவை அனைத்துமே பெண்களுக்கே உரிய தனி சிறப்பான குணங்கள். இதை நீங்க வேற எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. பெண்களுடைய சிறப்பான குணங்கள்ல இது எல்லாமே காணும். உடலமைப்பில் மாறுபட்டாலும் ஆணையும் பெண்ணையும் இறைசக்தி சமமாகவே படைத்துள்ளது. இஸ்லாம் பெண்களை பல வழியில் கண்ணியப்படுத்தி பல்வேறு வகையான உரிமைகளையும் சலுகைகளையும் வாரி வாரி வழங்கியுள்ளது. இப்பொழுது அது என்னென்ன அப்படி என்பதை நாம் காண்போம். இறைவேதமான குர்ஆனில் பல இடங்களில் பெண்களின் மாண்புகள் எடுத்துரைக்கப்படுகின்றன. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 114 அத்தியாயங்கள் நிரம்ப பெற்ற அது புனித வேதமான திருக்குரானிலே 4ஆம் அத்தியாயமான அந்நிசா பெண்கள் என்னும் அத்தியாயம் பெண்களுக்கான பல சிறப்புகளை கூறக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக இறைவன் தன்னுடைய 18வது அத்தியாயமான மரியம் என்னும் சூறாவில் ஒரு பெண்மணியின் சிறப்புகளை சிறப்பாக எடுத்துரைக்கின்றான். அப்பொழுது இறை வேதத்திலும் பெண்களை பற்றிய பல சிறப்புகளை திருக்குரான் இயம்பிக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் போது நான் குறிப்பிட்ட இந்த குரான் அத்தியாயங்களுடைய வசனங்களை எடுத்து பாருங்கள். அதில் உள்ள மாண்புகளை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இஸ்லாம் அறிமுகப்படுத்தப்பட்ட போது அப்போது பெண்களுக்கு அந்த காலகட்டங்களை ஜாஹிலியா காலம், அறியாமை காலம் என்று அழைத்தார்கள் அரேபியர்கள். அப்பொழுது பெண்களுக்கான எந்த மதிப்பும் இருந்ததில்லை. பெண்கள் அடிமைகளாக நடத்தப்பட்டார்கள், வியாபார பொருளாக கருதப்பட்டார்கள், போக பொருளாக கருதப்பட்டார்கள் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இஸ்லாத்தை தன்னுடைய பரப்புரை செய்ய ஆரம்பித்தார்களோ அப்பொழுது பெண்களுக்கான சிறப்புகள் தொடங்கியது. இறைவன் பெண்களுக்கான பல சிறப்புகளை குர்ஆன் மூலமாகவும் வல் ஹதீஸ் என்னும் நபிகளாருடைய வழிகாட்டுதல்கள் மூலமாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். முதலாக இஸ்லாம் அறிமுகப்படுத்த போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முதல் பெண்மணி நபிகளாரின் துணைவியார் கதிஜா அம்மையார் ஆவார்கள். அதே போன்று தன்னுடைய இஸ்லாத்திற்காக உயிரை நீத்த ஒரு பெண்மணியும் சுமையா, அவர் ஒரு அடிமை பெண், அவர்தான் இஸ்லாத்திற்காக முதலில் உயிர் நீத்த பெண்ணாவார். இவ்வாறு பெண்களுடைய சிறப்புகளை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆரம்ப காலகட்டத்தில் நான் குறிப்பிட்டேன், பெண் குழந்தைகள் பிறந்தால் அதனை புதைக்கக்கூடிய காலமாக இருந்தது. ஆனால் இஸ்லாம் என்ன கூறியது தெரியுமா? ஒரு பெண் குழந்தை பிறந்தால் அதனை ஒரு சுப செய்தியாக மனிதனுக்கு கூறியது. சுப செய்தியாக இருந்தால் என்ன பண்ண வேண்டும்? மகிழ்ச்சியுடன் அனைவருக்கும் நாம் ஒரு சுப செய்தி கேள்விப்பட்டால் அனைவருக்கும் நாம் விருந்து அளிப்போம். அதே போன்று இஸ்லாத்திலே ஒரு பெண் குழந்தை பிறந்தால் அதற்கு என்ன பண்ண வேண்டும்? ஒரு ஆட்டை அறுத்து அனைவருக்கும் பங்கீடு செய்ய வேண்டும். அக்கீகா என்று அழைக்கப்படும். ஒரு பெண் குழந்தை, இதே ஆண் குழந்தையாக இருந்தால் 2 ஆடுகள் அறுப்பார்கள். பெண் குழந்தைக்கும் என்னது? ஆணுக்கு பெண் சளைத்தவள் இல்லை என்பதை இறைவன் குறிப்பிட்டு காட்டுகிறான். அடுத்ததாக
வறுமைக்கு பயந்து மக்கள் என்ன பண்ணாங்க, தங்களுடைய குழந்தைகளை உயிருடன் புதைத்தார்கள். அப்பொழுது இறைவன் என்ன செஞ்சான்னா, தன்னுடைய 17வது அத்தியாயம் பனு இஸ்ரேல் அப்படிங்கிற அந்த அத்தியாயத்திலே 31வது வசனத்திலே இறைவன் என்ன கூறுகிறான், நீங்கள் வறுமைக்கு பயந்து உங்களுடைய பிள்ளைகளை தயவு செய்து கொள்ளாதீர்கள். ஏனென்றால் அவற்றுக்கு உணவளிப்பவன் நானே, உங்களுக்கும் உணவளிப்பவன் நானே, அந்த குழந்தைகளுக்கும் உணவளிப்பவன் நானே. எனவே குழந்தைகளை கொல்லாதீர்கள். அவர்களை ஒரு சுப செய்தியாக சொல்லி வளர்க்க சொல்லி இருக்கிறாங்க. அடுத்ததாக பாத்தீங்கன்னா, கல்வி கற்கக்கூடிய உரிமை. ஒரு குழந்தை பிறந்தது, ஒரு 3-4 வயசு 5 வயசு ஆனதுன்னா அடுத்ததாக அதுக்கு என்னது, ஒரு கல்வி முறை தேவை. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஆணும் பெண்ணும் கட்டாயமாக கல்வி கற்க வேண்டும். இதை பைஹக்கி என்ற நூலில் நாம் அறியலாம். அது மட்டுமல்லாமல் புகாரி, முஸ்லிம் போன்ற பல கிரந்தங்களில் கூறப்பட்டுள்ளது, மார்க்க கல்வி, உலக கல்வி, இதனை அறிந்து கொள்வது ஆண் பெண் இருபாலருக்கும் கடமை என்று. ஒரு முறை பார்த்தீர்களானால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அரங்கத்திலே எப்பொழுதும் ஆண்களே சூழ்ந்து நின்று அவர்களிடத்திலே மார்க்க விஷயங்களையும் கல்விக்கான விஷயங்களையும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அப்போது பெண்கள் சென்று முறையிட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்களும் மார்க்க விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டும், எங்களுக்கும் வாய்ப்பளியுங்கள் என்னும் போது நபிகளார் என்ன பண்ணினார்கள் என்றால், அவர்களுக்கான ஒரு நாளையும் குறிப்பிட்டு அந்த மார்க்க வழிகாட்டுதலுக்குரிய விஷயங்களை அந்த பெண்களுக்கும் எடுத்துரைத்தார்கள். அப்படி பாத்தீங்கன்னாக்கா பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க பிறந்தது ஒரு சுப செய்தி. அடுத்ததாக அவங்களுக்கு கல்வி கற்கக்கூடிய வாய்ப்புகள் வழங்கப்படுகிறது. இப்போ ஒரு குழந்தை இருந்தாதான் பெண் குழந்தை சந்தோஷமா இல்ல, அதுக்கும் நபிகளார் சொல்லியிருக்கிறாங்க, 2 பெண் குழந்தைகளை யார் பெற்று அந்த குழந்தைகளை நல்ல முறையில் வளர்த்து பொறுப்பேற்று வளர்க்கணுங்க, சும்மா இல்ல, பொறுப்பேற்று வளர்த்து அதுக்கு மார்க்க கல்வி வழங்கி அதை நல்ல முறையில் திருமணம் செய்து கொடுத்தாங்கன்னா அவங்களும் நானும் சொர்க்கத்துல இப்படி இருப்போம் அப்படின்னு இந்த 2 விரலை அவங்க காட்டி சொல்லியிருக்கிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைய நாம எந்த அளவுக்கு பொறுப்பா வளர்க்கணும் அப்படிங்கறதும் கல்வி எந்த அளவுக்கு நாம கொடுக்கணுங்கிறதும் இதுல முக்கியத்துவமாக காட்டப்பட்டிருக்கு. சரி, குழந்தை பிறந்தது, படிச்சது, வளர்ந்தது. அப்ப பெண்களுக்கு என்ன உரிமை இருக்கு? வேலை செய்யலாமா, சம்பாதிக்கலாமா? கண்டிப்பாக சம்பாதிக்கலாம். இஸ்லாத்தில் அதற்கான உரிமைகள் எப்படி ஆண்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறதோ அதே மாதிரி பெண்களும் வணிகம் செய்ய உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. வேற எங்கேயும் நாம உதாரணத்துக்கு தேட வேண்டியதில்லை. நபிகளாருடைய துணைவி கதிஜா அம்மையார் அவர்கள் பெரும் செல்வ சீமாட்டி, வணிகத்திலே பெரிய அளவுல சம்பாதிச்சவங்க. அவங்க தான் என்ன பண்ணாங்க, நிறைய பொருள்கள், துணிமணிகள், அப்போதைக்கு என்ன அங்க இருக்குதோ அந்த இதுகளை விற்கிறதுக்காக தான் முகமது நபி என்ன பண்ணாங்க, அவங்க கிட்ட வேலைக்கே சேர்ந்தாங்க அப்படிங்கிற கதைகளை நாம பாக்குறோம். அப்ப பெண்கள் வணிகம் செய்யக்கூடிய உரிமையை இஸ்லாம் பெண்களுக்கு வழங்கி இருக்கிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மனம் முடிக்கக்கூடிய உரிமை. அப்ப ஒரு பெண் பெண்ணுடைய சம்மதம் இல்லாம, இப்ப நீங்க நிறைய நம்ம சினிமாக்கள்லாம் பார்ப்போம், என்ன பண்ணுவாங்க, திடீர்னு ஒரு தாலியை கட்டி நீ தான் இனிமே என்னுடைய மனைவி அப்படிம்பாங்க. அத மாதிரி கதைகள் சினிமாக்கு தான் பொருந்தும், வாழ்க்கைக்கு பொருந்தாது. அத மாதிரி ஏதாவது கட்டாய திருமணங்கள் பெண்களுக்கு பண்ணலாமா இஸ்லாத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா அதற்கான எந்த முகாந்தரமும் இஸ்லாத்தில் கிடையவே கிடையாது. பெண்ணுக்கான சம்மதம் இருந்தால் ஒழிய மற்றவர்களால் திருமணம் முடித்துக் கொள்ள இயலாது. அன்றைய திருமண தினத்தில் என்ன செய்யப்படுவாங்க, அந்த நிக்காஹ் என்னும் திருமண ஒப்பந்தம். இத திருமணம்ங்கிறத விட நிக்காஹ் என்னும் ஒப்பந்தம் தான் சொல்றாங்க. இது ஒரு அக்ரிமெண்ட். இந்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்றதுக்கு முன்னாடி, ஏன்னா லைஃப்ங்கிற அந்த ஒரு வாழ்க்கையில நம்ம வாழ்க்கை அப்படிங்கிற அந்த விஷயத்துல நாம அடி எடுத்து வைக்கும் போது அப்ப என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு இதுல சம்மதம் இருக்கா, நீங்க விரும்புறீங்களான்னு கேட்பாங்க. அப்ப அந்த பெண் ஆம் நான் இவரை மணந்து கொள்கிறேன் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அந்த திருமணம் நடைபெறும். இல்ல இந்த கணவர் எனக்கு பிடிக்கல, எனக்கு கட்டாயப்படுத்தி என்ன இந்த மாதிரி திருமணத்துல ஈடுபடுத்திட்டாங்கன்னு சொன்னா உடனே அந்த இடத்துலயே அந்த திருமணம் தடுக்கப்பட்டு விடும். அந்த திருமணமே நடைபெறாது. பெத்தவங்களுக்கு விருப்பம் இருந்தாலும் கட்டிக்கொள்ளக்கூடிய அந்த பெண்ணுக்கு விருப்பம் இருந்தால்தான் இந்த திருமணம் நடைபெறும். திருமணம் என்பது ஒரு ஒப்பந்தம், நிக்காஹ் என்னும் ஒப்பந்தம் அப்படின்னு அழைக்கப்படுது. சரி, அந்த பொண்ணு கல்யாணமும் முடிச்சுக்கிட்டா, அவளுக்கு பிடிக்கலன்னு வச்சுங்களேன், லைஃப்ல வாழ்றாங்க, வாழ்க்கைய வாழும் போது அவளுக்கு அந்த திருமணத்துல விருப்பம் இல்ல அப்படின்னா அவ என்ன பண்ணலாம், தன்னாலேயே அவ மனமுறிவுக்கான ஒரு விதை கொடுத்துக்கிட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எப்படி ஆண்களுக்கு
தலாக்குன்னு சொல்லக்கூடிய உரிமைகள் இருக்கோ அதே மாதிரி பெண்களுக்கும் குலா தலாக் என்னும் உரிமை இருக்கிறது. கணவனோட விருப்பம் இல்லாம வாழணுங்கிற எந்த கட்டாயமும் பெண்களுக்கு கிடையாது. ஒரு பெண் தன்னுடைய கணவனை விரும்பல, ஏதோ ஒரு சில காலகட்டங்கள்ல பிடிக்கவில்லை அப்படின்னா அவ என்ன செய்யலாம், தன்னை சார்ந்தவர்களை அழைத்து சாட்சிக்கு வச்சு இத மாதிரி நான் இவரை விரும்பல, எனக்கு நீங்க குலா தலாக் வழங்கிடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த திருமணம் ரத்து செய்யப்பட்டு விடும். அப்ப இந்த இடத்துல பெண்ணை தான் மையப்படுத்துறாங்க, பெண்ணுடைய விருப்பத்தை தான் மையப்படுத்துறாங்க. அடுத்ததாக பாத்தீங்கன்னா சொத்துரிமை. பெண்களுக்கான எப்படி ஒரு தாய் தந்தையருடைய பாகத்திலையும் சரி, சகோதர சகோதரிகள் என்னென்ன எங்கெங்கேந்து சொத்துக்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கோ அதுல கண்டிப்பாக ஒரு பாகம் பெண்களுக்கு உண்டு. பெண்களுக்கான சொத்துரிமையை இஸ்லாம் அப்பொழுதே வழங்கிவிட்டது. சமநீதி, ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமநீதியை இஸ்லாம் வழங்குகிறது. இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களும் தாங்கள் செய்யக்கூடிய செயல்களுக்கு தக்கவாறு இறைவன் என்ன வாக்களித்திருக்கிறான்னு பாத்தீங்கன்னா, ஆணுக்கோ பெண்ணுக்கோ எந்த ஒரு அணுவளவேனும் அவர்கள் பாவம் செய்யாமல் இருந்தால் அவர்களுக்கு சொர்க்கம் என்று வாக்களித்திருக்கிறான். இதுவே ஒரு பெரிய சமநீதியாகும். ஒரு பெண் ஒரு சொர்க்கத்தின் திறவுகோலாக தன்னுடைய கணவனுக்கு இருக்கிறார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு தாயுடைய காலடியில தான் சொர்க்கம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பெண்ணை பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு நபிகளார் பெரிய அளவுக்கு தூக்கி சொல்லியிருக்கிறாங்கிறத இந்த ஒரு வார்த்தையிலேயே நாம கண்டுபிடித்து கொள்ளலாம். ஒவ்வொரு பெண்ணுமே தன்னுடைய கணவனுக்கு ஒரு துணையாக, சொர்க்கத்தின் துணையாக ஆக்கப்பட்டிருக்கிறாள். ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி எப்படி கட்டுப்படுகிறாளோ அதனை பொறுத்து அவளுடைய நன்மைகள் அதிகரிக்கப்பட்டு அவள் சொர்க்கத்தின் அரசியாக இறைவனால் அங்கீகரிக்கப்படுகிறாள். அடுத்ததா நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சர்வசாதாரணமான ஒரு விஷயம், ஆனா இத இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது. என்ன இதுன்னு பாத்தீங்கன்னா, சாதாரணமா என்ன செய்வாங்க, ஒரு பொண்ணு வெளியே போனுச்சு, ஏதாவது ஒரு இதுக்கு போனுச்சுன்னா அந்த பொண்ணு மேல அவதூறு பரப்புறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும். எந்த ஒரு சின்ன காரணங்கள்லாம் கிடையாது. ஒரு சாதாரணமா அங்க நின்னுச்சு பார்த்தாங்க அப்படின்னாலே என்ன செய்வாங்க, இந்த பொண்ணு தவறான பொண்ணு, இந்த பொண்ணு தவறு செஞ்சிருச்சு இப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதுல ஒரு பெண் உண்மையாலுமே தவறு பண்ணி இருந்தவளாக இருந்தா 4 சாட்சிகளோட அவளோட அந்த தவறை அவங்க நிரூபிக்கணும். அப்படி அவங்க நிரூபிக்க தவறினார்கள் என்றால் அவங்களுக்கு 80 கசையடி வழங்கணும் அப்படின்னு சூரா 100ல இறைவன் என்ன பண்றான் சொல்றான். இப்ப இன்னைக்கு சாதாரணம் கிடையாது. இப்ப சாதாரணமாக மக்கள் என்ன பண்ணிடுறாங்க, ஒரு பெண்களை பத்தி தவறாக சொல்லிடுறாங்க. ஆனா இஸ்லாத்துல அந்த பெண்களுக்கான அந்த இது தவறாக இருந்தது அப்படின்னா அதை சொல்லிய நபருக்கு 80 கசையடிகள் வழங்கப்படும். கற்பழிப்புக்கு என்ன தண்டனைன்னு பாத்தீங்கன்னா, பெண்களை யாராவது கற்பழிச்சா அவர்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றக்கூடிய காலகட்டங்களும் நிலவி வருகிறது. நாம் அதை நிறைய கேள்விப்பட்டிருப்போம், பார்த்திருப்போம். அப்ப பெண்கள் கண்கள்னு சொன்னா மட்டும் பத்தாது, பெண்கள் உண்மையாலுமே கண்களாகவும் இஸ்லாத்தினுடைய பார்வையில அவங்கள ரொம்பவும் செல்லமாகவும் பாதுகாப்பாகவும் அழகாகவும் வளர்த்து அவர்களுக்கான ஒரு வாழ்க்கையை கொடுத்து அவளை தாய்மை அடைய செய்து அதன் மூலமாக அவளை சொர்க்கத்தின் அரசியாக மாற்றுவதுதான் இஸ்லாத்தோட ஒரு மிகப்பெரிய பணியாக இருக்கிறது. ஒவ்வொரு பெண்ணுமே தன்னுடைய இவ்வகையான பணியினை சிறப்பாக செய்தாள் என்றால் அவளும் சொர்க்கத்தின் அரசியாக மாற்றப்படுவாள் என்பதற்கு எவ்விதமான ஐயமும் இல்லை என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். சைவமும் தமிழும் வலையொலி இயக்குனராகிய நான் அனைத்து இஸ்லாமிய தோழர்களுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆசியை வேண்டி பிஸ்மில்லாஹிர் ரஹீம் பரகத்துல்லாஹி வபரகாத்து முகரம் நன்னாள் வாழ்த்துக்களை வணக்கத்துடன் குமரேசமூர்த்தி ஆகிய நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நன்றி. நாடும் புதிதாக நடப்பவையாவையும் தன் மையால் தீட்டும். உலகம் விளைத்த புதுமைகள் யாவையும் உயிர்ப்புடன் விளங்கிட அரும்பெரும் தன்மையுடையோரது சிறப்பினை அகிலம் முழுதும் பரப்பும் ஊடகத்தின் வழி உயர்ந்தவர்தான் ஷக்கீலா அம்மா அவர்கள். ஜமாத் இஸ்லாம் ரஹீம் என்ற பேரியக்கத்தின் வழி
மகளிர் முன்னேற்றத்திற்காக ஊடக செயலாளராக பணிபுரிந்து வருகிறார். சமூக சேவகரான இவர் எழுத்தாளர், சிறுகதை எழுத்தாளர், கவிதையாளர், கட்டுரையாளர், பேச்சாளர் என பன்முகம் கொண்டவர். சிறு வயது முதலே மேடைகள் பல ஏறி பேச்சாளராக தன்னை உயர்த்தி கொண்டவர். இவர் தற்போது நமக்காக இல்லறங்களில் வாழும் கணவன் மனைவியின் உரிமைகள் மற்றும் கடமைகளை பற்றி நம்மிடையே பல்வேறு செய்திகளை பகிர வருகிறார். வாருங்கள் கேட்போம். அனைவருக்கும் இஸ்லாமிய புத்தாண்டின் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இருமணக் கலப்பே திருமணம் என்பது. அது ஆணும் பெண்ணும் கூடி வாழும் கூட்டு வாழ்க்கை. அதில் அன்பே பண்பாகவும் அறமே பயனாகவும் இருக்க வேண்டும் என்றார் வள்ளுவர். அன்பிற்கினியவர்களே, இந்த கணவன் மனைவி உரிமைகளும் கடமைகளும் எனும் தலைப்பில் நுழைவதற்காக நாம் ஒரு சிறு கதையை தெரிந்து கொள்வோம். ஒரு இலையும் ஒரு மண்ணாங்கட்டி ஒரு மண்கட்டியும் நீண்ட பயணம் மேற்கொண்டது. அவ்வாறு நீண்ட பயணம் மேற்கொள்ளும் போது இருவரும் ஒன்றாக செல்லக்கூடிய நேரத்தில் பலத்த காற்று வீச துவங்கியது. இந்த இலைக்கு பயமாக இருந்தது. ஏனென்றால் அந்த காற்றின் மூலம் தான் அடித்து செல்லப்பட்டு விடுவோமோ என்று. உடனே இந்த மண்கட்டி என்ன செய்தது தெரியுமா? ஒரு ஓரத்தில் இலையை அமர வைத்து அதன் மீது மண்கட்டி இருந்தது. காற்று வீசி முடிந்தவுடன், அது நின்றவுடன் மீண்டும் தன்னுடைய பயணத்தை இருவரும் துவங்கினார்கள். இந்த இரண்டும் பயணத்தை துவங்கிய பிறகு பெருமழை பெய்ய ஆரம்பித்தது. அந்த பெருமழை பெய்யக்கூடிய நேரத்தில் மண்கட்டியின் நிலைமை என்னவாக இருக்கும்? உடனே இலை என்ன செய்தது தெரியுமா? அந்த மண்கட்டியை ஓரிடத்தில் இருக்க வைத்து அதன் மீது இலை தன்னை போர்த்தி கொண்டு இருந்தது. இப்படித்தான் கணவன் மனைவி உறவு இருக்க வேண்டும் என்று இந்த கதை மூலமாக தெரிந்து கொண்டோம். ஒருவர் நபிகள் நாயகத்திடம் வந்து, இறைவனின் தூதர் அவர்களே, கணவனுக்கு உரிய கடமைகள் என்ன, ஒரு மனைவிக்கு உரிய கடமைகள் என்ன என்று கேட்க துவங்கினார். நபிகள் நாயகம் அவர்கள் கணவருக்குரிய கடமைகள் என்ன என்பதை, அதாவது கணவன் மனைவிக்குரிய உரிமைகளை என்னவெல்லாம் மனைவிக்குரிய உரிமைகளாக இருக்கிறது என்பதை சொல்லும்போது நபிகள் நாயகம் கூறினார்கள், நீங்கள் உண்ணும்போது அவளுக்கும் உண்ணக் கொடுங்கள், நீங்கள் உடை வாங்கும் போது அவளுக்கும் உடை வாங்கி கொடுங்கள், அவளை முகத்தில் அடிக்காதீர்கள், அவளை சபிக்காதீர்கள், அவள் ஏதேனும் தவறு செய்தாள் என்றால் பொது வெளியில் அவளை தண்டிக்காதீர்கள், வீட்டிற்குள்ளேயே மட்டும் அவளுடைய தொடர்பை விட்டு விடுங்கள் என்று நபிகள் நாயகம் அறிவுரை கூறினார்கள். அன்பிற்கினியவர்களே, இரண்டு தும்பிகளை நாம் பார்த்திருப்போம். ஒரு ஆண் தும்பியும் ஒரு பெண் தும்பியும். இந்த இரண்டும் உணவு தேடி பறந்து கொண்டிருக்கும் போது ஒன்றாகத்தான் பறந்து செல்லும். ஏதேனும் ஒரு மலரின் மீது அமர்ந்து ஆண் தும்பி சென்று அந்த மலரில் தேன் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொண்டு தான் கொஞ்சம் அருந்துவிட்டு பெண் தும்பியையும் அழைத்து கொண்டு செல்லும். இதுதான் இயல்பு. ஒருவேளை இந்த ஆண் தும்பி பறந்து செல்லும் போது ஏதேனும் மலரில் சிறிதளவு தேன் தான் இருக்கிறது என்றால் ஆண் தும்பி என்ன செய்யும் தெரியுமா? உடனே தான் குடிப்பது போல அந்த மலரிலிருந்து தேனை பருகுவது போல நடித்துவிட்டு அந்த பெண் தும்பியை அழைத்து அதை பருகச் செய்யுமாம். இப்படித்தான் ஒரு கணவன் மனைவியினுடைய உறவு இருக்க வேண்டும். அதனால்தான் இறைவன் திருக்குரானில் என்ன கூறுகிறான் தெரியுமா? கணவன் மனைவிக்கு ஆடையாகவும் மனைவி கணவனுக்கு ஆடையாகவும் இருக்க வேண்டும் என்கிறான். ஆடை எதற்கெல்லாம் நமக்கு உதவி செய்கிறது? மானத்தை மறைப்பதற்காக நாம் ஆடை அணிகிறோம், அலங்காரத்தை வெளிப்படுத்துவதற்காக ஆடை அணிகிறோம், குறைகளை வெளிப்படுத்தாமல் இருப்பதற்காக ஆடை அணிகிறோம். இவ்வாறுதான் கணவன் மனைவி உறவு. ஒருவரிடம் ஏதேனும் குறை இருந்தால், மனைவியிடம் குறை இருந்தால் கணவன் வெளிப்படுத்தக்கூடாது, கணவனிடம் குறை இருந்தால் மனைவி வெளிப்படுத்தக்கூடாது. மானத்தை மறைப்பதற்காக, அழகை கூட்டுவதற்காக இருவரும் ஒருவருக்கொருவர் ஆடை போன்று என்று இறைவன் திருக்குரானில் குறிப்பிடுகின்றான். நபிகள் நாயகம் மீண்டும் ஒரு முறை சொன்னார்கள், உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? யார் என்று தோழர்கள் கேட்க, உங்கள் மனைவியரிடத்தில் யார் சிறந்தவரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர், நான் என்னுடைய மனைவியரிடத்தில் மிக சிறந்தவனாக இருக்கிறேன் என்று கூறினார்கள்.
நபிகள் நாயகம் அவர்கள் தான் உணவரும்போது தன்னுடைய மனைவிக்கும் ஊட்டி விடுவார்கள். அவள் எச்சில் வைத்த அந்த பாத்திரத்திலிருந்தே அவர்கள் பருகச் செய்வார்கள். இவ்வாறு தான் நபிகளாருடைய வாழ்க்கை இருந்தது. அதே போல ஓட்டப்பந்தயம் எல்லாம் வைப்பார்களாம். இன்று நமக்கு அது கற்பனை கூட செய்ய முடிவதில்லை. கணவனும் மனைவியும் ஓட்டப்பந்தயம் வைப்பார்களாம். ஒரு முறை நபிகள் நாயகமும் அவருடைய மனைவி ஆயிஷா அம்மையாரும் ஓட்டப்பந்தயம் வைக்கும்போது ஒரு முறை ஆயிஷா நாயகம் ஜெயித்து விடுகிறார்கள். அதற்கு பல வருடங்கள் கழித்து மீண்டும் ஒரு முறை அதே போல ஓட்டப்பந்தயம் வைத்து விளையாடுகின்றார்கள். அதில் நபிகளார் ஜெயிக்க இந்த முறை ஆயிஷா நாயகம் தோற்று விடுகிறார். நம்மால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம், கணவன் மனைவிக்குள் இவ்வளவு விளையாட்டா என்று. அடுத்ததாக மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய உரிமைகள், கணவனுக்குரிய உரிமைகள் என்ன என்று பார்க்கும்போது நபிகள் நாயகம் கூறுகின்றார்கள், ஒரு பெண் 5 வேளை தொழுகையை முறையாக தொழுது ரமலான் மாதத்தினுடைய நோன்புகளையும் நோற்று தன்னுடைய கணவனுக்கும் கீழ்ப்படிந்து நடப்பாள் என்றால், தன்னுடைய வெட்கத்தலத்தை பாதுகாத்து அவனுடைய கட்டளைக்கும் கீழ்ப்படிந்து நடப்பாள் என்றால், அவள் சொர்க்கத்தினுடைய வாசல்களில் எந்த வாசல் வழியாக வேண்டுமானாலும் உள்ளே செல்லலாம் என்பதாக நபிகள் நாயகம் அறிவித்துள்ளார்கள் என்றால், எந்த அளவுக்கு கணவனை பார்க்கும்போது மகிழ்ச்சியாக அவனை மகிழ்ச்சி அடைய செய்ய வேண்டும் என்பதை இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். அதே போல எந்த பெண் அனைவரையும் விட சிறந்தவள் என்று நபிகளாரிடம் கேட்கப்பட்டது. நபிகளார் என்ன கூறினார் தெரியுமா? எந்த ஒரு பெண் தன் கணவன் தன்னை பார்க்கும்போது மகிழ்ச்சி அடைய செய்கின்றாளோ, ஒரு கணவன் ஒரு மனைவியை பார்க்கும்போது அந்த மனைவி அவனை மகிழ்ச்சி அடைய செய்கின்றாள் என்றால், தன்னுடைய கட்டளைகளுக்கெல்லாம் கீழ்ப்படிந்து நடப்பாள் என்றால், தன்னுடைய விஷயத்திலும் தன்னுடைய பொருளிலும் தன்னுடைய கணவனுக்கு விருப்பமில்லாததை செய்யாதவளே அனைவரையும் விட சிறந்தவள் என்று நபிகள் நாயகம் அவர்கள் வலியுறுத்தி சென்றுள்ளார்கள். அதே போல உலகத்தினுடைய சேமிப்புகளிலெல்லாம் மிகச் சிறந்த சேமிப்பு எது தெரியுமா என்று கேட்டார்கள். அந்த 3 விஷயங்கள், உலக சேமிப்புகளிலேயே, உலக செல்வங்களிலேயே மிகச் சிறந்த செல்வம் சேமிப்பு எது தெரியுமா என்று 3 விஷயங்களை சொல்லி 3ஆவதாக என்ன கூறினார் தெரியுமா? 3ஆவது விஷயமாக இறை வழியில் நடக்க தன் கணவனுக்கு உதவி செய்யும் நல்ல ஒழுக்கமுள்ள பெண்தான் அவள் என்று நபிகள் நாயகம் அறிவித்தார்கள். இன்றைக்கு மனைவி அழகாக இல்லை என்றாலோ, ஏதேனும் குறைபாடு இருந்தது என்றாலோ உடனே அவளுடனான உறவை துண்டித்து விடுகிறார்கள். இது சரியான செயல் அல்ல. அவளுடைய ஒரு குணம், ஒரு செயல், ஏதேனும் ஒரு பண்பு ஒரு கணவனுக்கு பிடிக்கவில்லை என்றால் அவளுடைய வேறு ஒரு செயல் அவனை திருப்திப்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அன்பிற்கினியவர்களே, ஒரு இருசக்கர வாகனத்தில் மிக வேகமாக பயணம் செய்யக்கூடியவர்களாக இருந்தால், எங்கே ஸ்பீட் பிரேக்கர் வருகிறதோ, எங்கே வேகத்தடை வருகிறதோ அங்கே மெதுவாக செல்ல வேண்டும். எங்கே வேகமாக செல்ல வேண்டுமோ அங்கே வேகமாக செல்ல வேண்டும். மிக மிக மெதுவாக சென்றாலும் ஆபத்து தான், மிக வேகமாக சென்றாலும், அந்த வேகத்தடையை கவனிக்காமல் சென்றாலும் உயிருக்கு இருவருக்குமே ஆபத்து தான். இந்த வண்டி என்பது, இந்த இருசக்கர வாகனம் என்பது நம்முடைய வாழ்க்கையாக இருக்கும். அதில் பயணிப்பவர்கள் கணவன் மனைவியாக இருந்தார்கள் என்றால் நிச்சயமாக எங்கே கெஞ்ச வேண்டுமோ அங்கே கெஞ்ச வேண்டும், எங்கே கொஞ்ச வேண்டுமோ அங்கே கொஞ்ச வேண்டும், எங்கே மிஞ்ச வேண்டுமோ அங்கே மிஞ்ச வேண்டும். அப்படி இருந்தால் வாழ்க்கை நல்ல முறையில் இருக்கும். அன்பிற்கினியவர்களே, நம்முடைய வியாபாரத்திலோ அல்லது ஏதேனும் ஒரு பயணத்திலோ ஒரு சிறிய குறை ஏற்பட்டு விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த மொத்தமுமே இழப்புக்குள்ளாகிவிடும். எல்லாமே திவாலாகி விடுகிறது. ஏன் தெரியுமா? நம்முடைய திட்டமிடுதல் என்பது இல்லாததின் காரணமாகத்தான். உண்மையிலேயே நபிகள் நாயகம் அவர்கள் அழகான ஒரு வழிகாட்டுதலை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கும் போது, நீங்கள் திருமணம் முடிக்க போகின்றீர்களா? ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கும் போது 4 விஷயங்களுக்காக ஒரு பெண் மணமுடிக்கப்படுகிறாள். அவளுடைய அழகுக்காக, அவளுடைய மார்க்க பற்றிற்காக, அவளுடைய செல்வத்திற்காக, அவளுடைய குலப்பெருமைக்காக என்று 4 விஷயங்களை கூறிய நபிகளார்
இந்த மூன்றும் அழிந்து போய்விடும். அவளுடைய அழகு அழிந்து போய்விடும், அவளுடைய செல்வம் அழிந்து போய்விடும், அவளுடைய குலப்பெருமை அழிந்துவிடும். ஆனால் மார்க்க பற்று என்பது என்றும் அழிந்து போகாது. எனவே நீங்கள் மார்க்க பற்றுள்ள பெண்ணை திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். எவ்வளவு அழகான அறிவுரை! இப்படிப்பட்ட பெண்ணை திருமணம் செய்தால் நிச்சயமாக திருமண வாழ்வில் தோல்வி என்பதே இருக்காது. அதே போலத்தான் மணமகளுக்கு நீங்கள் மாப்பிள்ளை தேர்ந்தெடுக்க போகின்றீர்கள் என்றால், எந்த மணமகன் உங்களிடம் பெண் கேட்டு வருகிறானோ, இறையச்சமுடைய ஒழுக்கத்தில் சிறந்த ஒரு ஆண் உங்களிடம் பெண் கேட்டு வந்தான் என்றால், அவனுக்கு நீங்கள் திருமணம் செய்து வைக்கவில்லை எனில் பூமியில் குழப்பமும் அழிவும் ஏற்பட்டுவிடும் என்று நபிகள் நாயகம் அவர்கள் எச்சரித்துள்ளார்கள். அந்த வகையில் மணமகனை தேர்ந்தெடுப்பதும் மணமகளை தேர்ந்தெடுப்பதும் மிகச் சிறந்த வழிகாட்டுதல் இஸ்லாத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதனை கற்று அறிந்து அதன்படி செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இறுதியாக, பெண் என்பவள் இல்லறம் என்பது நம்மை அடிமைப்படுத்துவதற்காக அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதிக சுதந்திரம்தான் இங்கு பெண்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. நாம் தான் அதனை தவறாக புரிந்து வைத்திருக்கின்றோம். ஏனென்றால் இந்த ஒரு நபிமொழியோடு இந்த உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளராக இருக்கின்றீர்கள். நபிகள் நாயகம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளரே. ஒரு கணவன் தன்னுடைய வீட்டிற்கு பொறுப்பாளியாக உள்ளால், ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு கீழ் தன்னுடைய குழந்தைகளுக்கு பொறுப்பாளியாக உள்ளால், நீங்கள் உங்களுடைய பொறுப்புகளை சரிவர நிறைவேற்றாவிட்டால் நாளை மறுமையில் அதற்காக விசாரணை செய்யப்படுவீர்கள் என்று நபிகள் நாயகம் கூறியுள்ளார்கள். எனவே தெரிந்த விஷயங்களின் அடிப்படையில் நிச்சயமாக இந்த கணவன் மனைவி உறவுகளும் கடமைகளும் என்ற தலைப்பில் பேச ஆரம்பித்தால், கடலில் இருந்து ஒரு துளி சிறு நீரை தொட்டு எடுப்பது போலத்தான் இந்த விஷயங்களை கூறியுள்ளேன். கடல் அளவுக்கு மிக விசாலமானது இந்த சம்பவங்கள், இந்த விஷயங்கள் அனைத்தும். எனவே எதனை கற்றுக்கொண்டோமோ அதனை வாழ்க்கையில் செயல்படுத்த நல்ல வாய்ப்பை இறைவன் நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. திருச்சிற்றம்பலம். தமிழாலயம் வலையொலியின் இயக்குனராகிய நான் அனைத்து இஸ்லாமிய பெருமக்களுக்கும் மொஹரம் திருநாள் நல் வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். நன்றி. காணாததை கண்டிட செய்து உலகை சுருக்கி ஊரை ஒன்று சேர்த்து முகமறியா நட்பு வட்டம் தந்து முத்தான நினைவுகள் அளித்து நமக்கே நம்மை அடையாளம் காட்டி நம்முள் இருப்பதை வெளிக்காட்டி பாதையும் பயணமும் காட்டிடும் அறிவியலின் அற்புத படைப்பாம் ஊடகத்தின் வழியே உலகோரின் உள்ளங்களை கவர்ந்தவர்தான் ஊடகவியல் மாணவரான VM மன்சூர் கைரி ஐயா அவர்கள். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கணியன் பூங்குன்றனாரின் வார்த்தைக்கேற்ப யாவரையும் உறவினராக ஏற்றுக்கொள்ள, உலகில் உறவுகள் அதிகரித்திட நம்முடனும் சகோதரத்துவத்தை வளர்க்க வருகிறார் த எமர்ஜ் நியூஸ் வலையொலி அலைவரிசையின் செய்தி தொகுப்பாளர் ஐயா மன்சூர் கைரி அவர்கள். இஸ்லாமிய பார்வையில் சகோதரத்துவம் எனும் தலைப்பின் வழி அவர் கூறும் செய்திகளை கேட்போம் வாருங்கள். குழந்தையின் சினுங்கர் அழகு, தாயின் சொல்லழகு, தந்தையின் வியர்வை அழகு, வானின் நீலம் அழகு, கடலின் அலை அழகு, தமிழுக்கு என் தாய்மொழியே அழகு என்ற சொற்களோடு உங்களோடு சில செய்திகளை பரிமாறிக்கொள்வதற்கு வந்திருப்பவர் நான் முகமது மன்சூர், ஊடகத்துறையில் பயின்று கொண்டிருக்கக்கூடிய மாணவன். பேரன்பிற்குரியவர்களே, எனக்கான இந்த அருகிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த முனைவர் ஆஜிதா அவர்களுக்கு என் மிக பெரும் நன்றியையும், உயராய்வு வேல்குழு மேலும் மேலும் வளர்வதற்கான ஒரு வாழ்த்துக்களையும் உங்களோடு பகிர்ந்து கொண்டு, இஸ்லாமிய பார்வையில் சகோதரத்துவம் என்ற தலைப்பில் உங்களோடு சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அன்பிற்குரியவர்களே, இஸ்லாம் என்ற சொல்லிற்கே அமைதி, நிம்மதி, சாந்தி, சமாதானம் என்பதுதான் பொருள். அந்த பொருளை மீறி இந்த இஸ்லாமிய மார்க்கம் எங்கும் யாரையும் நடத்துவதற்கோ அல்லது நடப்பதற்கு வழிகாட்டுவதற்கு அனுமதித்ததே கிடையாது. எங்கு திரும்பினும், எந்த திசையில் திரும்பினும், எந்த புறம் திரும்பினும் அங்கு அத்தனையிலும் இஸ்லாம் என்பது அமைதி மார்க்கமாகத்தான் இருக்க வேண்டும். அதை மீறிய சில செயல்கள் இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் பெரும் கலங்கங்களை ஏற்படுத்தி கொடுக்கலாம். அதற்காக இஸ்லாமிய மார்க்கம் முழுவதுமாக அனாச்சாரத்தையும் முழுவதுமாக சமயற்ற விஷயங்களையும் போதிக்கிறது என்பதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது.
இஸ்லாத்தை பெரும்பான்மையாக வலியுறுத்தியவர்களில், இஸ்லாத்தை பெரும்பான்மையாக வழிகாட்டியவர்களில் முஸ்லிம்களுடைய உயிர் நாடியாக இருக்கக்கூடிய முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமியர்களுக்கென்று சில பிரத்யேக குணங்கள் இருக்க வேண்டும் என்று விரும்பி இருக்கிறார்கள். அதை தன்னுடைய வாழ்நாளிலும் வாழ்ந்து காண்பித்திருக்கிறார்கள். உங்களுக்கு ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்ள வேண்டும். முகமது நபி அவர்கள் தன்னுடைய மரணத்திற்கு முன்னால் இறுதி உரையாக மக்காவில் நிகழ்த்திய உரை உலக பிரசித்தி பெற்ற உரை என்பதாக கூட அதை வல்லுநர்கள் சொல்வதுண்டு. அந்த உரையினுடைய சாரம்சத்தினுடைய மிக சுருக்க கருத்து என்ன தெரியுமா? ஒருவனை விட ஒருவன் உயர்ந்தவன் அல்ல. அவருடைய வார்த்தையில் சொல்வதானால், அரேபியனை விட அரேபியன் அல்லாதவன் உயர்ந்தவன் அல்ல, அரேபியன் அல்லாதவனை விட அரேபியன் உயர்ந்தவன் அல்ல, வெள்ளையனை விட கருப்பன் உயர்ந்தவன் அல்ல, கருப்பனை விட வெள்ளையன் உயர்ந்தவன் அல்ல. இத்தனையும் தாண்டி உங்களில் யார் உயர்ந்தவர் என்ற கேள்வி உங்களுக்கு எழுமானால் அதற்கான பதில் உங்களுக்கு கிடைக்கும் இடம் வானுலகம். இறைவனுடைய சன்னிதானத்தில் இறைவனுக்கு முன்னால் நீங்கள் யாரை இறைவனை மிக அதிகமாக நேசித்தீர்கள், யாருக்கு இறைவனை யார் அதிகம் அச்சப்பட்டீர்கள், யார் அதற்கான வாழ்க்கையை நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள், யார் நிம்மதியான வாழ்வை இந்த உலகில் இறைவனுக்கு பிடித்தமான வாழ்க்கையை வாழ்ந்து மரணித்தீர்களோ அவர்கள்தான் இறைவனிடத்தில் உயர்ந்தவர்களை தவிர உன் நிறத்தாலோ செல்வத்தாலோ அழகாலோ அந்தஸ்தாலோ குலத்தாலோ கோத்திரத்தாலோ எந்த வகையிலும் யாராலும் புகழ் பெற முடியாது. அதற்கான அனுமதி கிடையாது. புகழ் பெறுவதற்கான வாய்ப்பே இல்லை என்று ஆணித்தரமாக சொல்கிறது இஸ்லாம். பேரன்பிற்குரியவர்களே, இஸ்லாத்தினுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வேர் என்று சொன்னீங்களே, அவங்களுடைய வாழ்ந்து காட்டுதல் இருக்கு இல்லையா, அதை நாம் கடந்து போக முடியாத அளவிற்கான வாழ்ந்து காட்டுதல் அது. ஒரு முறை நபிகள் நாயகம் அவருடைய தோழர்களோடு அமர்ந்திருக்கிறார் ஒரு வகையிலே. அப்பொழுது ஒரு பிரேதம் உடல், இறந்து போன உடலை சுமந்து செல்கிறார்கள். அதை பார்த்த முகமது நபி உடனே எழுந்து நிற்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து நிற்கிறார்கள். சுற்றி இருந்த சஹாபாக்கள், அவர்களுடைய தோழர்கள் கேட்கிறார்கள், யார சொல்ல, அது முஸ்லிமுடைய சவம் இல்லையே, முஸ்லிமுடைய உடல் இல்லையே, முஸ்லிம்களுடைய பிணம் இல்லையே, ஏன் எழுந்து நிற்கிறீர்கள் அப்படின்னு கேட்டப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அவனும் மனிதன் தானே, அவனும் சக உயிர் தானே, அந்த உயிருக்கு நான் கொடுக்க வேண்டிய மரியாதை இருக்கிறதே என்று சொன்னார்கள். அன்பிற்குரியவர்களே, இப்படியாக சக உயிருக்கான மரியாதை, அவர்களுக்கான உடைமைக்கான மரியாதை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்கு மற்ற நாடுகளில் இருந்தும் நிறைய பேர் வருவதுண்டு. முஸ்லிமானவர்கள் நிறைய பேர் வருவதுண்டு. அப்படி வந்து ஒரு பிரயாண கூட்டம் நபியிடத்திலே பிரத்யேகமாக ஒரு அனுமதி கேட்கிறார்கள். என்ன அனுமதி தெரியுமா? நாங்கள் வரும் வழியிலே மாற்று மதத்தை சார்ந்த மக்கள் வாழக்கூடிய ஒரு கிராமம் உண்டு. அந்த கிராமத்து மக்களிடத்தில் நிறைய ஒட்டகங்கள் உண்டு. அந்த ஒட்டகங்கள் பாலைவனத்தில் மேய்ந்து கொண்டிருக்கிறது. அதை யாரும் கண்டுகொள்வதில்லை. அவர்களுக்கு தேவைப்படும் பொழுது வந்து அதிலிருந்து பால் கறந்து செல்கிறார்களே தவிர மற்ற எந்த பயன்பாட்டிலும் அது இல்லை. சாதாரணமாக மேய்ந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் வெகு தொலைவிலிருந்து பயணத்தில் வந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கான பயண ஆயத்தங்கள் பெரியதாக ஆகணங்கள் எதுவும் இல்லை. அந்த ஒட்டகங்களை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளட்டுமா? என்ன, அந்த ஒட்டகங்களை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளட்டுமா? அது திருடியோ விற்பதோ அதிலிருந்து பயன்படுவதோ இல்லை. ஒட்டகத்தை நாங்கள் பிரயாணத்திற்கு சென்று மீண்டும் வந்து அங்கு விட்டு விடுகிறோம் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். அப்போது முகமது நபி சொன்ன பதில் என்ன தெரியுமா? அவர்கள் இஸ்லாமியர்கள் அல்ல, நம் மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் அல்ல, இருந்தாலும் அவர்களுடைய பொருள் நமக்கு நெருப்பு என்றார் பேசுகிறார். நெருப்பு, அது யாராக இருந்தாலும் சரி, அவருடைய உடைமைக்கான பாதுகாப்பு நாம் தான் கொடுக்க வேண்டும். அவர்கள் உயிருக்கான பாதுகாப்பு நாம் தான் கொடுக்க வேண்டும். அவர்களுக்கான மரியாதையை நாம் தான் கொடுத்தாக வேண்டும் என்ற மிக பெரும் கொள்கையை முன்வைப்பது இஸ்லாம். நான் இதற்கு மிக நெருக்கமான இன்னொரு சம்பவத்தையும் சொல்கிறேன். முஸ்லீமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமல்ல, அவர்களைப் போல வாழ முயற்சித்த அத்தனை பேருமே இது போன்ற அற்புதமான சம்பவங்களை வாழ்ந்து நிகழ்த்திருக்கிறார்கள். உமர் உங்கள் எல்லோருக்கும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இருந்தாலும் உமரை பற்றி ஒரு சிறு அறிமுகம். இந்திய சுதந்திரம் அடைந்த பொழுது காந்தியிடத்தில் கேட்டார்கள், நீங்கள் யாரை போன்ற ஆட்சியாளர் வர வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று. அதற்கு காந்தி சொன்ன பதில் என்ன தெரியுமா? உமரை போன்ற ஆட்சியாளர் வேணும் என்று. அதற்கான காரணம் இல்லாமல் இல்லை, அதிகபட்சம் அவருடைய உயர்ந்த காரணமாக நான் கருதுவது என்ன தெரியுமா? மற்ற மக்களுக்கு, மற்ற சமுதாய மக்களுக்கு அவர் பெற்றுக் கொடுத்த நீதி. கிட்டத்தட்ட 6 லட்சம் சதுர மைல்களை உமர் அவருடைய கட்டுப்பாட்டில் ஆட்சிக்கு கீழ் வருகிறது. 6 லட்சம் சதுர மைல்கள், அத்தனை பெரிய பிரதேசத்தை ஆட்சி செய்யக்கூடிய உமர், அவர் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒரு கவர்னரை, ஒரு ஆளுநரை நியமிக்கிறார். அப்படி எகிப்தில் நியமித்த ஆளுநரிடமிருந்து ஒரு புகார் வருகிறது. என்ன புகார் அப்படின்னு சொன்னா, அந்த ஆளுநர் ஒரு பாட்டிமா வந்து அந்த உமர் கிட்ட புகார் சொல்றார். என்ன,
என்னுடைய வீடு எக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய ஒரு வீடு. நான் இஸ்லாம் மதத்தை சார்ந்தவள் அல்ல, நான் வேறொரு மதத்தை சார்ந்த ஒரு பெண், ஒரு வயதான பாட்டி, வயதானவள். என்கிட்ட அந்த ஒரே ஒரு இடம் தான் இருக்கு, அதை தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கு, வசித்து கொண்டிருக்கிறேன். இப்போது திடீர் என்ற அந்த கவர்னர் வந்து எங்கள் பள்ளி மிகச் சிறியதாக இருக்கிறது, அதற்கு இடம் போதவில்லை என்று அந்த இடத்தை காலி செய்து கொடுங்கள் என்று கேட்கிறார். திரும்ப 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 என்னிடம் கேட்டுக்கொண்டே இருந்தால் நான் மறுத்து கொண்டே இருந்தேன். ஒரு கட்டத்தில் என்னை அவர் அந்த இடத்தை விட்டு அப்புறப்படுத்தி அந்த இடத்தை அபகரித்து கொண்டார் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இப்போ உமர் அந்த கவர்னரை அழைக்கிறார். என்ன நடந்தது என்று கேட்கிறார். அந்த கவர்னரும் அதே பதில் சொல்கிறார். என்ன பதில்? எகிப்து என்ற பெரும் தேசத்தில் நிறைய முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தொழுவதற்காக கட்டப்பட்ட பள்ளிவாசல் சிறியதாக இருக்கிறது, அது போதுமானதாக இல்லை. நாங்கள் அந்த பாட்டியிடத்தில் பலமுறை முயற்சி எடுத்தோம், பலமுறை பேச்சுவார்த்தை நடத்தினோம். நீங்கள் எவ்வளவு பணம் கேட்டாலும் கொடுக்கிறோம் என்ற கோரிக்கையை கூட முன்வைத்தோம். எப்படி இருந்தும் அந்த இடத்தை சுற்றி, இந்த பள்ளிவாசலை சுற்றி இருந்த அத்தனை இடங்களையும் வாங்கிவிட்டோம். அந்த துண்டு நிலம் மட்டும்தான் மிச்சமாக இருக்கிறது. வேறு வழி இல்லாமல் அவரை அங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டு விட்டது அப்படின்னு சொல்றாங்க. உடனே உமர் சொன்னாராம், அதற்கான நஷ்ட ஈடு அவர் என்ன கேட்கிறாரோ கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அந்த பாட்டியை பார்க்கிறார். அந்த பாட்டிக்கு அந்த இடம் கொடுப்பதற்கு சம்மதம் இல்லை. உடனே உமர் சொல்கிறார், நீங்கள் கட்டிய அந்த பள்ளியை இடித்து அந்த பாட்டியினுடைய இடத்தை அவரிடத்தில் கொடுத்து விட்டனர். இதுதான் தீர்ப்பு. அந்த பாட்டியுடைய சம்மதம் இல்லாமல் அந்த இடத்தை அபகரித்தது பெரும் தவறு. நீங்கள் கோடி ரூபாய் கொட்டி கொடுத்தாலும் ஒரு தனி மனிதனுடைய உரிமையை, ஒரு மாற்று மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்திற்குள் இருந்தாலும் அவர்களுடைய உரிமையை, அவர்களுடைய தன்மானத்தை எக்காரணம் கொண்டும் பாதிப்படைந்து விடக்கூடாது. அவருக்கான உரிமையை நீங்கள் திருப்பி கொடுங்கள், அவருடைய இடத்தை திருப்பி கொடுங்கள் என்று உமர் அவர்கள் அந்த இடத்திலே தீர்ப்பு வழங்குகிறார். இப்படியான ஆட்சியாளர்கள் தான் இஸ்லாத்தில் இருந்தார்கள். இப்படியான மனித நேயத்தோடு தான் இஸ்லாமிய சமூக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் இன்னொரு செய்தியையும் உங்களோடு சொல்ல வேண்டும். இறைவன் குர்ஆனிலே சொல்கிறான், நீங்கள் அத்தனை நபர்களும், உலகில் படைக்கப்பட்ட அத்தனை நபர்களும் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து தான் வந்தீர்கள். முதல் அடி இஸ்லாமியனுக்கு அங்கே முதல் அடி. நீ செல்வந்தனாக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் நீ மற்றவனை பார்க்கும்போது அவன் உன் சகோதரன் என்ற அடிப்படையில் கண்ணோட்டத்தில் மட்டும்தான் பார்க்க வேண்டும். அவன் முஸ்லீமாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் அல்லாதவனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் உன் சகோதரனுடைய உரிமையை எக்காரணம் கொண்டும் நீங்கள் பறிக்கக்கூடாது, பறிப்பதற்கு அனுமதிக்க மாட்டேன் என்ற மிக தெளிவான ஒரு கோட்பாட்டை இஸ்லாம் குர்ஆனின் மூலமாக நமக்கு வலியுறுத்துகிறது. பேரன்பிற்குரிய உறவுகளின் நண்பர்கள், இந்தியாவை ஆண்ட இந்திய மன்னர்களும் சரி இந்த சகோதரத்துவத்தை வலியுறுத்தி இருக்கிறார்கள், வாழ்ந்து காண்பித்திருக்கிறார்கள். யாரோ அங்கொன்று இங்கொன்றுமாக சில தவறுகள் செய்ததின் காரணமாக ஒட்டுமொத்த இஸ்லாமிய கோட்பாடும் தீவிரவாதத்தை தான் போதிக்கிறது. ஒட்டுமொத்த இஸ்லாமிய கோட்பாடும் மற்ற மக்களின் மீது அனாச்சாரங்களையும் மற்ற மக்கள் மீது அதிகாரத்தையும் தான் திணிக்கிறது என்ற பொதுப்படையான பார்வைக்கு நீங்கள் நகர்ந்துவிடக் கூடாது. அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய இஸ்லாம் போதிக்கக்கூடிய, இஸ்லாமிய மார்க்கம் போதிக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் உள்வாங்கினால் மட்டும்தான் சக இஸ்லாமியர்களை நீங்கள் பார்க்கும் பார்வை மாறும் என்பதுதான் இந்த காணொலியுடைய முக்கியமான குறிக்கோள். சகோதரத்துவம் என்பது நமக்கான ஆணிவேர். என் ஐயன் வள்ளுவன் சொல்வாங்க, அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையர் எங்கும் உரியர் பிறருக்கு. என் தாத்தா சொன்னது, யாரு எல்லோரும் எனக்குரியவர்கள், எல்லாம் அன்புடையவர் எல்லோரும் எனக்குரியவர்கள். அந்த வார்த்தையினுடைய பிரயோகம் இருக்கு இல்லையா, அந்த வார்த்தையுடைய அர்த்தம் இருக்குல்ல, அது ரொம்ப ஆழமானது. எனக்கு ரொம்ப பிடித்த திருக்குறளும் கூட. அதே போல இன்னொரு தாத்தா சொன்னது, யாது முறை யாவரும் கேள்வி கனியன் பூங்குன்று. அந்த வார்த்தையினுடைய அர்த்தமும் அந்த வார்த்தையுடைய ஆழமும் மிக முழுமையாக உள்வாங்கி இருப்பது இஸ்லாம். அந்த கட்டுப்பாட்டில் தான் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். அங்கொன்று இங்கொன்று தவறுகள் நடப்பதனால் இஸ்லாமியர்கள் ஒட்டுமொத்தமாக தவறானவர்கள் என்ற கண்ணோட்டத்தில் இருந்து வெளியேறினால் மட்டும்தான் இன்றைய இந்தியாவில் இஸ்லாமியர்களுக்கான குரலில் உங்களுடைய குரலும் கலந்தொழிக்கும், உங்களுடைய குரலில் இஸ்லாமியர்களுடைய குரலும் கலந்தொழிக்கும். அவர்களும் அவருடைய பார்வையை மாற்றியாக வேண்டும், நாமும் நம்முடைய பார்வையை மாற்றியாக வேண்டும். நம்முடைய பார்வை தான் நமக்கான வெளிச்சம். அதை இந்த இந்திய தேசத்திலிருந்து சொல்வதில் நான் மிக பெருமை அடைகிறேன். இறுதியாக இந்த வாய்ப்பளித்த முனைவர் ஆஜிதா அவர்களுக்கும், உயராய்வு ஆண்டு வேல் யூடியூப் குழுமத்திற்கும் என் மனதார நன்றியை பதிவு செய்து வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும் நன்றி கூறி இருக்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள். திருவி
அமெரிக்கா அரசு கலைக்கல்லூரி தமிழ்துறை வலையொலி நண்பர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நான் முனைவர் CJ பிரிசில்லா, ஏடிஎம் மகளிர் கல்லூரியில் தமிழ்துறை உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகின்றேன். என் உடன்பிறப்பான இஸ்லாமிய உறவுகளுக்கு மனம் நிறை முஹர்ரம் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி. போரை இல்லாதொழித்து புதுயுகம் காண அன்பை கொண்டு ராணுவம் அமைத்த இஸ்லாம் மதத்தின் மேன்மைகளை நம்மிடையே பகிர வருகிறார் கமருன்னிசா அம்மா அவர்கள். ஆலிமா என்ற சிறப்பு பெயர் பெற்றவர். தமிழ் மட்டுமல்லாது அரபிக் போன்ற பன்மொழி திறன் பெற்ற இவர் அரபிக் மற்றும் பண்பியல் ஆசிரியராக இஸ்லாமிய பள்ளியில் தற்போது பணியாற்றி வருகிறார். அன்பே அனைத்தும் என்னும் கொள்கைக்கேற்ப ஒரு ஆசிரியராக இஸ்லாம் கூறும் கல்வி எனும் தலைப்பில் கமருன்னிசா அம்மா அவர்கள் வழங்கும் உரையை கேட்டு மகிழ்வோம். வாருங்கள். இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் நின்று நிலவட்டும் என்று பிரார்த்தித்த வண்ணம் ஆரம்பம் செய்கிறேன். இந்த காணொளியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இஸ்லாம் கூறும் கல்வி. 1500 ஆண்டுகளுக்கு முன்பு மக்கா மாநகரில் அனைத்து தீமைகளும் தலைவிரித்து ஆடியது. அதாவது கொலை, கொள்ளை, மது, மாது, பெண் சிசு கொலை, வழிப்பறி, இன்னும் பிற தீமைகள் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருந்த காலச்சூழலில் மாமனிதர், அதாவது முகம்மது நபி என்று சொல்லக்கூடிய மாமனிதர், இறைவனின் தூதராக ஏற்றுக்கொள்ளப்பட்ட முகம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா என்ற குகைக்கு தனிமையை தேடிச் சென்று அங்கிருந்து மிகவும் வருத்தப்பட்டு சிந்திக்கும் சூழலில்தான் இறைவன் தன் அருள்மறையான திருமறையை இறக்கி அருளினான். எப்படி இறக்கி அருளினான் என்றால், இந்த அக்கிரமங்கள் செய்து கொண்டிருக்கும் மக்களை நேர்வழிப்படுத்த கல்வியை கொண்டுதான் முடியும் என முடிவு செய்த இறைவன் முதலில் அலக் என்ற அத்தியாயத்தை இறக்குகின்றான். அந்த அத்தியாயத்தில் முதலில் சொல்லப்பட்ட விஷயமே, முதலில் இறைவன் எப்படி அழைப்பு விடுக்கின்றான் என்றால், ஓதுவீராக, இக்குராகு, படிப்பீராக என்றுதான் முதலில் மனிதர்களுக்கு அழைப்பு விடுக்கின்றான். அதாவது படைத்த இறைவனின் திருப்பெயரை கொண்டு ஓதுவீராக என்று இறைவன் அழைப்பு விடுக்கின்றான். அடுத்து இறைவன் மனித படைப்பை பற்றி கூறுகின்றான் அடுத்த வசனத்தில். அதாவது உறைந்த இரத்தக்கட்டியிலிருந்து மனிதனை அவன் படைத்தான், ஓதுவீராக. மீண்டும் இறைவன் கூறுகின்றான், இறைவன் மாபெரும் அருட்கொடையாளன் என்று கூறிவிட்டு அவன் எழுதுகோலின் மூலம் கற்றுக் கொடுத்தான் என்று கூறுகின்றான். எதை கற்றுக் கொடுத்தான்? அவன் அறியாதவற்றையெல்லாம் கற்றுக் கொடுத்தான் என்று இறைவன் தன் திருமறையில் முதலில் 5 வசனங்களை கல்வியை முன்னிலைப்படுத்திதான் அழைப்பு விடுகின்றான் உலக மக்களுக்கு. அதாவது முதலில் எழுதுகோலை உலகிற்கு அறிமுகப்படுத்தி, களம் என்றால் பேனா, இந்த பேனாவை முதலில் அறிமுகப்படுத்திய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம்தான். இவ்வாறாக கல்வியை முதலில் மனிதர்களுக்கு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக படிக்கச் சொல்லி கட்டளை இடுகின்ற மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம்தான். சமுதாய சீர்கேட்டை நீக்குவதற்கு கல்வி ஒன்றுதான் வழி என்பது இதன் மூலம் நமக்கு உணர முடிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் கல்வி கற்பது கட்டாயம் என வலியுறுத்தி சொல்லுகிறார்கள். அதாவது நபிகளாருடன் வாழ்ந்த அன்றைய சஹாபா தோழிகள், அதாவது நபியுடைய தோழிகள் அனைவரும் நல்ல சிறந்த கல்வி கற்ற பெண்மணிகளாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதாவது நபிகளாருடைய மனைவியான ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அதிகப்படியான நல் உபதேசங்களை நபிகளாரிடமிருந்து கற்று இந்த உலக மக்களுக்கு வாழ்வியல் நடைமுறைகளை எடுத்து சொல்லி வழிநடத்தி கொண்டு சென்றிருக்கின்றார்கள். அதேபோல் நபிகளாருடன் நெருங்கி பழகிய தோழிகள், அதாவது நபிகளாரின் மனைவியருடன் நெருங்கி பழகிய தோழிகளில் சிலர் சட்ட வல்லுநர்களாக இருந்திருக்கின்றார்கள், சிலர் மனநல ஆலோசகர்களாக இருந்திருக்கின்றார்கள், மருத்துவம் செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். இப்படி கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மார்க்கமாக இஸ்லாம் இருந்து கொண்டிருந்தது. இஸ்லாம் வணக்க வழிபாடுகளோடு நின்றுவிடக்கூடிய மார்க்கம் அல்ல, வாழ்வியல் நெறிமுறைகளையும் அழகாக எடுத்து கூறுகின்றது. இறைவனின் அருள்மறையாம் பொதுமறையில் 6ஆம் அத்தியாயம் 90வது வசனத்தில் அறிவை பற்றி இறைவன் கூறுகின்றான். எப்படி என்றால், அனைத்து மக்களுக்கும் இது ஓர் அறிவுரை என்று எச்சரிக்கை செய்கிறான். அதேபோல்
இன்னொரு வசனத்தில் இறைவன் கூறுகின்றான், சிந்திக்கக்கூடியவர்களுக்கு இது சீரிய வழிகாட்டி என்று சிந்திக்கும் அறிவை பற்றி அங்கு எடுத்து கூறுகின்றான். சிந்திக்க மாட்டீர்களா என்று கேட்கிறான் இறைவன். சிந்திக்கக்கூடிய அறிவை இறைவன் குர்ஆனின் மூலம் நமக்கு உணர்த்துகின்றான். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நேர்வழி மற்றும் கல்வி ஞானம் ஆகியவற்றுடன் இறைவன் என்னை அனுப்பி வைத்ததற்கான உதாரணம் என்னவென்றால் எப்படி விளக்குகிறார் என்று பாருங்கள். அதாவது பூமியை வந்தடைந்த மழையின் உதாரணம் போலாகும் என்று கூறுகிறார். அதாவது பூமியை வந்தடைந்த மழை ஒரு பகுதி, அந்த மழையை அதாவது அந்த பூமி பரப்பானது ஒரு பகுதி தண்ணீரை உறிஞ்சிக்கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு செடி கொடிகளை முளைக்கச் செய்கிறது. அதேபோல் அந்த மீதி இருக்கக்கூடிய தண்ணீரை அந்த பூமியானது உறிஞ்சி தண்ணீரை தேக்கி வைத்துக் கொண்டு பிறகு அதன் மூலம் மக்கள் பயனடையக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அதேபோல் அந்த செடி கொடிகளை முளைக்கச் செய்வதன் மூலமாக தாவரங்கள் பயனடையக்கூடியதாக இருக்கின்றது. அந்த தண்ணீரை கொண்டு மக்கள் அதிலிருந்து குடிப்பதற்கு பயன்படுத்தினார்கள், கால்நடைகளுக்கும் கொடுத்தார்கள், அதை கொண்டு விவசாயமும் செய்தார்கள். நபிகள் நாயகம் எப்படி உதாரணம் சொல்கிறார் என்றால், இந்த கல்வியை கற்கக்கூடியவர்கள் பூமியை வந்தடைந்த மலையை போன்றவர்கள். அதேபோல் அதாவது அந்த பூமியின் மற்றொரு பகுதி கட்டாந்தரையாக உள்ளது. அந்த கட்டாந்தரை தண்ணீரை சேகரிக்கவும் செய்யாது, தேக்கி வைக்கவும் செய்யாது. அதனால் செடி கொடிகள் முளைக்கவும் செய்ய முடியாது. விலங்கினங்களுக்கோ தாவரங்களுக்கோ நீரும் கிடைக்காது. இதுதான் அந்த இரண்டாம் உதாரணம். அதாவது எவர் ஒருவர் கல்வியையும் கற்காமல் அதை பிறருக்கும் கற்றுக் கொடுக்காமல் இருக்கிறார்களோ அவர்கள் இந்த கட்டாந்தரைக்கு உதாரணம் போல் ஆவார்கள். அதாவது எவர்கள் இறைவனால் அனுப்பப்பட்ட இந்த கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அவர்கள் இந்த உதாரணத்தை போலாவார்கள் என்று நபிகள் நாயகம் அறிவுறுத்தியுள்ளார்கள். அடுத்து, கல்வியை தேடும் வழியில் கல்வியை தேடி ஒருவர் நடந்தால் அவருக்கு சொர்க்கத்துக்கு செல்வதற்குண்டான பாதை லேசாக்கப்படுகிறது என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எவர் கல்விக்காக பயணம் செய்கிறார்களோ அவர்களுடைய பயணம் லேசாக்கப்படுகின்றதாம். அதாவது இஸ்லாம் கூறுகின்ற உண்மை இது. அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்வதற்குண்டான வழியை இறைவன் லேசாக்குகின்றான். நிச்சயமாக எவர் கல்வியை நாடி கல்வியை தேடி செல்கின்றார்களோ, கல்வி கற்க அதிக முனைப்பு காட்டுகிறார்களோ, அந்த கல்வியை கற்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு வானவர்கள் கல்வி கற்பதற்காக அவர்களின் கல்வி கற்கக்கூடியவர்களுடைய செயல்களை பார்த்து வானவர்கள் தன் இறக்கைகளை பூமியில் விரித்து வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அப்படி என்று நபிகள் நாயகம் கூறியுள்ளார்கள். அதாவது அவர்களுடைய செயல்களுக்காக எந்த ஒரு மனிதர் கல்வியை கற்கின்றார்களோ அந்த அறிஞருக்காக வானங்களும் பூமியிலும் உள்ள அனைத்தும், மேலும் தண்ணீரில் உள்ள மீன்களும் இன்ன பிற ஜீவராசிகளும் அந்த அறிஞருக்காக பாவ மன்னிப்பு தேடக்கூடியதாக இருக்கின்றது என்று நபிகளார் அறிவிப்பு செய்கிறார்கள். எப்படி என்று பாருங்கள். ஒரு கல்வியை கற்பதன் மூலம் நம் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. அந்த கல்வியின் முக்கியத்துவத்தை இஸ்லாம் இவ்வாறாக எடுத்து கூறுகின்றது. அதேபோல் ஒருவர் இரவு முழுக்க நின்று வணங்குவதை விட இரவின் பாதி நேரத்தில் ஒருவருக்காக கல்வியை கற்றுக் கொடுக்கிறார்களோ அந்த இரவு முழுக்க நின்று வணக்க வழிபாடுகள் செய்யும் பக்தனை விட இவர் சிறந்தவர் என்று அறிவிப்பு செய்யப்படுகிறது. அதேபோல் வணக்கசாலிகளை விட ஓர் அறிஞரின் சிறப்பு எவ்வாறு குறிப்பிடுகிறது என்றால், மற்ற நட்சத்திரங்களை காட்டிலும் சந்திரனின் சிறப்பு போல் ஆகும் என்று குறிப்பிடப்படுகிறது. அதாவது ஒரு அறிஞரின் சிறப்பு அதிகமான வணக்கங்கள் செய்யக்கூடிய அதிகமான பக்தி உடையவனை காட்டிலும் ஒரு அறிஞருடைய சிறப்பு அதிகப்படியான நட்சத்திரங்களை காட்டிலும் சிறந்த ஒரு சந்திரன், அதாவது சந்திரனின் சிறப்பை போன்றது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் அறிஞர்கள் என்பவர்கள் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தூதுவர்களின் வாரிசுகள் என்று சொல்லப்படுகிறது. இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தூதுவர்கள் நிறைய 1,00,000க்கும் அதிகமான மனிதர்களை இறைவன் தன் தூதுவர்களாக தேர்ந்தெடுத்துக் கொண்டுள்ளார். அந்த அவர்களை நம்பக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அந்த தூதுவர்களின்
வாரிசுகள் என்று அறிஞர்களை சொல்லப்படுகிறது. அந்த தூதுவர்கள் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த தூதுவர்கள் வெள்ளிக்காசையோ தங்க காசையோ இவ்வுலகில் வாரிசுகளாக விட்டு செல்லவில்லை. கல்வி ஒன்றை மட்டுமே விட்டு சென்றிருக்கின்றார்கள். ஒவ்வொரு தூதுவரும் இறைவனால் அனுப்பப்பட்ட ஒவ்வொரு தூதுவரும் கல்வியை மட்டுமே பிரகடனப்படுத்தினார்கள். அந்த கல்வியைத்தான் இந்த உலக மக்கள் அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்று நபிகளார் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அப்படி அந்த இறைவனால் அனுப்பப்பட்ட தூதுவர்களால் தரப்பட்ட அந்த கல்வியை யார் எடுத்துக்கொள்கிறார்களோ அவர்கள் பெரும் நற்பங்கை எடுத்துக்கொண்டவர்கள் என்று நபிகளார் அறிவிப்பு செய்கிறார்கள். அதேபோல் பெண்களுக்கான பெண்களின் கல்விக்கும் இஸ்லாம் முக்கியத்துவம் கொடுத்துள்ளது. மக்கா மாநகரில் அதாவது பெண்களுக்கு கல்வி கற்பதற்குண்டான இடங்களை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மஸ்ஜிது நபவி பள்ளிவாசலில் பாபுன் நிசா என்ற ஒரு வாசல் உள்ளது. அந்த வாசலின் வழியாக பெண்களுக்கான கல்வி கற்கக்கூடிய இடம் உள்ளது. வாரந்தோறும் அங்கு பெண்களுக்கான கல்வி கற்பிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதேபோல் நபிகளாருடைய மனைவிகளும் கல்வி கற்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அடுத்து ஒரு செயலை செயல்படுத்துவதற்கும் சொல்வதற்கும் முன்னால் முக்கியமாக அமைவது கல்வி ஒன்று மட்டும்தான். ஒரு செயலை செயல்படுத்துவதற்கும் சொல்வதற்கு முன்னால் கல்வி இருந்தால்தான் அந்த செயலை சொல்லவும் முடியும், மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லவும் முடியும், அதை நாம் வாழ்வில் செயல்படுத்தவும் முடியும். அதற்கு கல்வி அறிவு மிக மிக முக்கியம். இதையே நபிகளாரும் இப்படி கூறுகின்றார், இன்னமல் அமாலு பின் நியத், செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தே அமையும் என்று நபிகளார் கூறுகின்றார். அப்பொழுது எப்படி என்று பார்த்தால், அதாவது எண்ணங்கள் சுத்தமாக இருக்க வேண்டும். அதாவது சுத்தமான எண்ணத்திற்கு அறிவு அவசியம். ஒரு மனிதனுடைய எண்ணம் தெளிவான எண்ணமாக, தெளிவான சிந்தனையாக, சுத்தமாக இருக்க வேண்டும். அந்த தெளிவான சிந்தனையும் தெளிவான எண்ணமும் இருக்க வேண்டும் என்றால் தெளிவான அறிவு தேவை. அறிவு கட்டாயம் அவசியம். அந்த அறிவு அதாவது சுத்தமாக, அந்த கிடைக்கப்பட்ட அறிவு சுத்தமாக நல்ல அறிவாக இருந்தால் மட்டுமே நாம் செய்யக்கூடிய அந்த செயல்களும் நல்ல செயல்களாகவும் சுத்தமான செயல்களாகவும் இருக்கும் என்று இஸ்லாம் கூறுகிறது. அதேபோல் இஸ்லாம் கூறுகிறது, தானும் கற்று பிறருக்கும் அந்த கல்வியை கற்றுக் கொடுப்பவர்தான் உங்களில் சிறந்தவர் என்று இஸ்லாம் கூறுகிறது. அப்போ நாம் கல்வி கற்பதோடு மட்டும் அல்லாமல் அதை பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவராகவும் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறது. அவர்தான் உங்களில் சிறந்தவர் என்றும் கூறுகிறது. அந்த கல்வியை எப்படி கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதையும் இஸ்லாம் தெளிவாக வலியுறுத்துகிறது. ஏனோ தானோ என்று இல்லை, இஸ்லாம் வலியுறுத்தவில்லை. அதாவது அந்த கல்வியை முறைப்படி கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த கல்வியை அதாவது மற்றவர்களுக்கு சிறந்த முறையில் கற்றுக் கொடுப்பவராக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறது. நபிகள் நாயகம் அவர்கள், அதாவது சில இளைஞர்கள் நபிகள் நாயகம் அவர்களிடம் கல்வி கற்பதற்காக வருகிறார்கள். சுமார் 20 நாட்கள் அங்கு தங்கி கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள், நபிகள் நாயகம் அவர்களிடம் நாங்கள் 20 நாட்கள் தங்கி கல்வி கற்றோம். நபிகள் நாயகம் ஒரு நாள் கூட முகம் சுளிக்கவோ எங்களை வெறுப்புக்குரிய செயல்களை பேசவோ செய்யவோ இல்லை. மிகவும் மென்மை உடையவராகவும் இரக்கம் உடையவராகவும் திகழ்ந்தார்கள் என்று அறிவிப்பு செய்கிறார்கள். ஒரு ஆசிரியருடைய திறமை எப்படி என்று பாருங்கள். ஒரு ஆசான் எப்படி இருக்க வேண்டும் என்பது நபிகளாரினுடைய வாழ்வில் நடைமுறையிலிருந்து கற்றுக்கொள்ள முடிகிறது. அதேபோல் அதாவது கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்பது வள்ளுவர் வாக்கு. அதாவது நாம் கற்ற கல்வியை நம் வாழ்வில் அந்த கற்றவற்றை அந்த கற்றதின் அடிப்படையில் நம் வாழ்வியலில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது வள்ளுவருடைய வாக்கு. இதைத்தான் நபிகளாரும் கூறுகிறார். அதாவது நீங்கள் கல்வி கற்பவராக இருங்கள், கற்றுக் கொடுப்பவராக இருங்கள். அப்படி கற்பவராகவும் இருங்கள், கற்றுக் கொடுப்பவராகவும் இருங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த கல்வியை எந்த முறையில் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதையும் தெளிவாக விளக்கியுள்ளார். அதாவது எந்த ஒரு அறிஞர் தான் கற்ற கல்வியை உலக லாபத்திற்காகவும் பணம், புகழ், அந்தஸ்து, செல்வாக்கு போன்ற இதுபோன்ற பட்டம் இதுபோன்ற உலக லாபத்திற்காக அந்த கல்வியை தான் கற்ற கல்வியை இந்த உலக லாபத்திற்காக அர்ப்பணிக்கிறாரோ அந்த அறிஞர் நாளை இஸ்லாமிய அடிப்படை கோட்பாடான மறுமை, அதாவது யுக முடிவு நாள் என்று ஒரு நாள் நிச்சயம் இருக்கு. அந்த நாளில் இறைவனின் நீதிமன்றத்தில் ஒவ்வொரு மனிதரும் விசாரிக்கப்படுவார்கள். அந்த விசாரணையில் கட்டாயம்
கல்வியை பற்றி கட்டாயம் விசாரிக்கப்படும். உனக்கு அறிவை கொடுத்தேன் அல்லவா, அந்த அறிவை கொண்டு நீ என்ன செய்தாய் என்று மனிதரிடம் கட்டாயம் இறைவன் கேட்பான். அந்த கேட்கும் அந்த வேளையில் அந்த கல்வி கற்ற அந்த அறிஞரை கொண்டு வரப்படுவான். அந்த அறிஞரிடம் கேட்கப்படும், நீ கற்ற கல்வியை எவ்வாறு பயன்படுத்தினாய் என்று. அந்த அறிஞர் கூறுவார், நான் கற்ற கல்வியை உலக மக்களுக்கு போதித்தேன் என்று கூறுவார். அப்போ இறைவன் கூறுவான், நீ போதித்தாய் அல்லவா, உலக மக்களிடமிருந்து மனிதர்களுடைய மனதை பற்றி இறைவனுக்கு தெரியும் அல்லவா. இறைவன் கூறுவான், நீ உலக மக்களிடம் புகழ், பணம், பட்டம், அதாவது செல்வாக்கு இதெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று நீ நினைத்தாய். நீ நினைத்த எல்லாமே உனக்கு உலகத்தில் கிடைத்து விட்டது. எனவே இங்கு எந்த ஒரு நன்மைகளும் உனக்கு கிடைக்காது. எனவே நீ நரகத்துக்கு உரியவன் என்று அறிவிப்பு செய்யப்பட்டு அந்த கற்று தேர்ந்த அறிஞரை இழுத்து வரப்பட்டு முகம் குப்பர நரகில் வீசி எறியப்படுவான் என்று நபிகளார் எச்சரிக்கை செய்துள்ளார்கள். அன்பார்ந்தவர்களே, கல்வி கற்பது மற்றும் முக்கியமல்ல, அந்த கல்வியை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்றும் இஸ்லாம் வலியுறுத்துகிறது. கல்வி கற்பது கட்டாயம் என்று கூறிய இஸ்லாம் அந்த கல்வியை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தி எவ்வாறு சிறப்பாக பயன்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது, எச்சரிக்கை செய்துள்ளது. ஒரு மனிதனை தொடர்ந்து வரக்கூடிய நல்லறங்களில் 3 முக்கியமான நல்லறங்கள் உண்டு. ஒன்று, நமக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய குழந்தைகளை வளர்ப்பது. 2வது, நாம் செய்யக்கூடிய நல்ல செயல்கள். 3வதாக, நாம் கற்ற கல்வியை கொண்டு நாம் யாருக்கு அந்த கல்வியை கற்றுக் கொடுக்கின்றோமோ அந்த கல்வியை கற்று அந்த நபர் அடுத்தவருக்கு கற்றுக் கொடுக்கின்றாரோ, இப்படி எத்தனை தலைமுறைகள் அந்த கல்வியை கற்றுக்கொண்டு இருக்கின்றார்களோ அந்த தலைமுறைகள் கற்றுக்கொண்டு இருக்க வரைக்கும் அதற்குண்டான நன்மைகள் நமக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும், மரணத்திற்கு பிறகும். இது நிரந்தர தர்மம் என்று இஸ்லாம் கூறுகிறது. இந்த கல்வியை நாம் கற்றுக் கொடுப்பது நிரந்தர தர்மம் என்று இஸ்லாம் முன்னறிவிப்பு செய்துள்ளது, இஸ்லாம் கூறுகிறது. எனவே நாம் கற்ற கல்வியை சிறந்த முறையில் மக்களுக்கு பயனுள்ளதாக கற்றுக் கொடுத்து நாம் இந்த உலகிலும் நாளை மறுமை என்று சொல்லக்கூடிய யுக முடிவு நாள் என்று சொல்லக்கூடிய அந்த உலகிலும் வெற்றி அடைய வேண்டும். அப்படி நல்ல கல்வியை கற்றுக் கொடுக்கும் ஆசான்களாக நாம் மாற வேண்டும் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். புகழ் அனைத்தும் ஏக இறைவன் ஒருவனுக்கே. வணக்கம். அனைவருக்கும் மொஹரம் பண்டிகை வாழ்த்துக்கள். தமிழரின் மரபான நன்றி கூறும் நேரம் இது. மொஹரம் அரங்கத்தின் சிறப்பு காணொளி தொகுப்பினை கண்டு மகிழ்ந்த அனைத்து பயனர்களுக்கும் உயராய்வு மற்றும் வேல் அலைவரிசையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த மொஹரம் அரங்கத்தை இனிதே ஒருங்கமைத்த உயராய்வு மற்றும் வேல் வலையொலி அலைவரிசையின் நிர்வாகியும் இயக்குனருமான முனைவர் சே. அஜிதா அம்மா அவர்களுக்கும் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அரங்கத்தின் நாயகர்களான பேச்சாளர்கள் அனைவருக்கும் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மொஹரம் தின நல்வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்ட திருவிக அரசு கலைக்கல்லூரியின் முன்னாள் முதல்வர் முனைவர் பெர்னிஸ் பெர்னட் அவர்களுக்கும், திருவிக தமிழ் உயராய்வு துறையின் பேராசிரியர்கள் திருமறை புரவலர் முனைவர் சோ. குமரேசமூர்த்தி அவர்களுக்கும், சீர்காழி சொற்கோ முனைவர் சோ. கோதண்டராமன் அவர்களுக்கும், ஏடிஎம் மகளிர் கல்லூரியின் பேராசிரியர் பிரசில்லா அவர்களுக்கும் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த அரங்கத்தை இனிதே தொகுத்துரைத்த எம் தொகுப்பாளினி அமிர்தனிக்கும், இசப்பலகை வாசித்த சிவப்பிரணவன் அவர்களுக்கும் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் ஒருமுறை உயராய்வு மற்றும் வேல் அலைவரிசையின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வது நான் உங்கள் ஆர்த்தி ஆரோக்கியசாமி. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குதானே? பிடிச்சிருந்துச்சுன்னா விரும்பவும், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா பகிரவும், ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கருத்து பெட்டியில் கருத்துக்களை போடவும். நன்றி, வணக்கம். Thank you.
Thank you.